சில பேர் வந்து உட்காருவாங்க. हाँ, कुछ लोग जो आराधना में ऐसे ही आकर बैठ जाते हैं, சொல்லப்படுகிற பிரசங்கம் உள்ள போகவே सुनने போகாது. वाले संदेश उनके मन में नहीं जाती है, ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். लेकिन परमेश्वर एक काम को நியாய करेगा। தீர்ப்பு நாள்ல இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வசனத்தின்படியே நியாய தீர்ப்பு இருக்கும். न्याय के दिनों में इस वचन के अनुसार दंड दी जाएगी। இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நியாய தீர்ப்பாய் கர்த்தர் ये மாற்றுவார். वचन जो कहती है परमेश्वर उसके अनुसार दंड को देगा। அல்லேலூயா. படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, इसे सुनने वाले आप शास्त्र को पढ़े या न पढ़े हो, நீங்க பைபிளை பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் आपने சரி, शास्त्र को देखा हो या नहीं देखा हो, எங்களுடைய பிரசங்கத்தை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் हमारे சரி, संदेश को सुना हो नहीं सुना हो, நியாய தீர்ப்பு எங்களுக்கு இருப்பது போல் உங்களுக்கும் உண்டு. न्याय जैसे हमारे लिए वैसे आपके लिए भी है। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மனசாட்சியை क्योंकि கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपके और मुझे जमीर को दिया है, விவேகத்தை கொண்டு வருகிற சிந்தையை एक கொடுத்திருக்கிறார். विवेक को लाने वाले एक अच्छे बुद्धि को दिया है। அல்லேலூயா. हालेलुया। அது உனக்கு சொல்லி கொடுக்கிறது ஒவ்வொரு वो நாளும். हर एक दिन आपको सिखाती है, இந்த காரியத்தை செய்யாத என்று தீர்க்கிறது. इस काम को कर, इस बात को मत कर, ऐसे सिखाती है। இது நிமித்தம் கர்த்தர் நியாய தீர்ப்பு. इसके अनुसार परमेश्वर न्याय அவருக்கு करेगा, பட்சபாதம் இல்ல. उसके पास पक्षपात नहीं है। ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் कौन जानते हैं? மனுஷனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை கூட அறிந்தவர். मनुष्य के हृदय के गुप्त बातों को भी वो जानता है। ஆண்டவர் ஒரு வீட்டையோ ஒரு ரூமையோ ஒரு ஹோட்டலையோ சொல்லல. परमेश्वर एक घर को, एक होटल को या किसी कमरे को नहीं बताता, அந்த அந்தரங்கத்தை அவர் பேசவே இல்லை. उस गुप्त जगह को नहीं बात करता அதை है, விட டீப்பான்னு போறாரு ஆண்டவர். उससे भी गहराई में परमेश्वर जाता है। என்ன தெரியுமா? क्या जानते हैं? உன்னுடைய இருதயத்தின் அந்தரங்கம் கூட ஆண்டவருக்கு तेरे தெரியும். हृदय के गुप्त बातों को भी परमेश्वर जानता है। हालेलुया। हालेलुया। लेकिन उन सारे कामों में, அத்தனை ஊழியங்களிலும் उन सारे सेवाओं में என் பிதாவின் சித்தம் நிறைவேறி இருந்தால் மாத்திரமே பரலோகம் அங்கீகரிக்கும். मेरे पिता की इच्छा अगर पूरी हुई होती तो इस स्वर्ग उसे स्वीकारेगी। ஹalleluya. हालेलुया। பிதாவின் சித்தம் நிறைவேறல. परमेश्वर की आशा इच्छा जो என்ன पूरा நாலு नहीं பேர் हुई, நல்லா பேசணும். मुझे 4 लोग अच्छा बड़ाई करना இந்த है, ஊழியம் பண்ணா அந்த ஊழியம் பண்ணாமே இருக்கலாம். तो सेवा को किए बिना रहना वही सही रहेगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அவர்களை பார்த்தான் சொல்லுகிறார். परमेश्वर ऐसे लोगों को भी देखकर कहता है, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. कौन है मैं नहीं जानता, எந்த ஊர்காரன் எனக்கு தெரியாது. कौन से गांव का मैं नहीं எந்த जानता, ஜாதிகாரன் எனக்கு कौन தெரியாது. से जाति का मैं नहीं எந்த जानता, சர்ச்சுகாரனே தெரியாதுன்றாங்க. कौन से चर्च का मैं नहीं जानता हूँ। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஊழியம் செய்வது பெரிய காரியம் அல்ல. सेवा करना बड़ी बात नहीं, ஊழியத்துல பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறதா? सेवा में परमेश्वर की इच्छा पूरा होती है நியாய क्या? தீர்ப்பினால் அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். न्याय की दिन में परमेश्वर यही देखेगा। ஹalleluya. हालेलुया। எந்த வேலைகளை செய்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு வரப்போகுது. परमेश्वर का न्याय का दिन इस संसार में आने वाली है, எல்லாருக்கும் வரப்போகுது. सबके लिए आने वाली है। இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் इस வரப்போகுது. संसार में जन्म हुए हर एक मनुष्य के लिए होने वाली है। உயிரோடு இருந்தாலும் மரித்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பு என்பது நிச்சயம். वो जीवित हो या मरा हुआ हो, उसके लिए न्याय का दिन जो है निश्चय है। மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு நிச்சயமாய் இருக்கிறது. मनुष्य के रूप में जन्म हुआ हर एक के लिए न्याय जो है ठहरी गई है। இந்த நியாய தீர்ப்பிற்கான சில கோட்பாடுகள் வேதத்துல கொடுக்கப்பட்டு ये இருக்கிறது. न्याय करने के लिए कुछ कानून परमेश्वर ने शास्त्र में बताए हैं। ஹalleluya. हालेलुया। ஆனால் வேதத்துல பல இடங்கள்ல இது சொல்லப்பட்டிருந்தாலும் ये शास्त्र में कई जगह पर बताए जाने पर அன்னைக்கு भी, நாங்கள் தியானிக்கும் பொழுது उस दिन हम जब अध्ययन कर रहे ரோமர் थे, அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசினார். रोमियो 2 अध्याय से परमेश्वर ने बातें அந்த की। ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது उस रोमियो 2 अध्याय में हम देखते हैं, சாதாரணமாய் வாசித்தால் साधारण रूप से जब पढ़ते ஏதோ हैं நமக்கு புரியாத ஒரு லெவல்ல இருக்கும் அந்த அதிகாரம். हम कुछ नहीं समझने लायक वो अध्याय रहती ஆனால் है, அதை கொஞ்சம் ஆழமாய் தியானித்து வாசிக்கும் பொழுது लेकिन जब हम उससे गहराई से सोचकर हम पढ़ते हैं, 7 விதமான தேவனுடைய நியாய தீர்ப்பின் கோட்பாடுகள் அங்க இருக்கிறது. 7 प्रकार के परमेश्वर न्याय करने वाले कानून वहां पर लिखी गई है। ஹalleluya. हालेलुया। 7 principle of God's judgment is there. वहां पे परमेश्वर के 7 कानून के बारे में लिखी गई है। 7 principle இருக்கிறது அங்க. वहां पे 7 जो है परमेश्वर न्याय அதைத்தான் करने இன்னைக்கு के लिए நாம் कार्य है। சபையார் தியானிக்க போகிறோம். आज यही हम कलीसियावासी सब अध्ययन करने वाले हैं। ஹalleluya. हालेलुया। So முதலாவது என்ன நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். पहला न्याय का कार्य कैसे दी जाएगी वो देखने वाले हैं। ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது रोमियो 2 अध्याय के 2 वचन में हम पढ़ते हैं, இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களுக்கு इस तरह के काम को करने के लिए தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். परमेश्वर का दंड आज्ञा के अनुसार होती है कर मैं कहता हूं। ஹalleluya. हालेलुया। So முதலாவதாக தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. पहला परमेश्वर का दंड सत्य के अनुसार होगी ऐसे शास्त्र कहती है। இன்னைக்கு ஏன் மறுபடியுமாக இந்த வார்த்தையை கர்த்தர் என்னை பேச ஏவுகிறார் என்றால் आज परमेश्वर क्यों फिर से इस वचन को दोहराने के लिए कहता है? இன்னைக்கு अनेகருக்கு நியாய தீர்ப்பு இருக்கும் என்பது நமக்கு தெரியும். आज कई सारे लोग दंड है कर जानते हैं, ஆனால் நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது என்று அநேகருக்கு தெரியாது. लेकिन कैसे वो दंड दिया जाते हो कई सारे नहीं जानते हैं। ஏனால் தேவன் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிற விதத்தை நாம் புரிந்து अब கொண்டால் परमेश्वर दंड देने वाले रीति को अगर हम समझ ले तो நாம் அந்த நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். हम अपने उस दंड के लिए हमें तैयार कर लेंगे। ஹalleluya. हालेलुया। அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்த उस வேண்டும். दंड के लिए हम अपने आप को तैयार कर लेना है, எல்லாரும் போய் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் क्योंकि இருக்கிறோம். सारे लोग वहां पर जाकर रहने के लिए हम जबरदस्ती में हैं। ஹalleluya. இப்போ ஸ்கூல்ல நம்ம ஜாயின் பண்றோம். अगर
பிள்ளைங்களை ஜாயின் பண்ணி விடுறோம். एक स्कूल में बच्चे के लिए एडमिशन लेते हैं तो இப்போ அந்த ஸ்கூலுக்குள்ளாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்க இருக்குது. वो स्कूल का सारे कानून वहां पर लिखी रहती है. அவங்களுடைய யூனிஃபார்ம் எப்படி இருக்க उनका வேண்டும், यूनिफॉर्म कैसे होना है, எந்த நாள்ல எந்த Dress போடணும், कौन से दिन में कौन से वस्त्र पहनना है. மற்ற நாட்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் டேக்குள்ள யூனிஃபார்ம் வித்தியாசமா இருக்கும். बाकी दिन और स्पोर्ट्स डे का यूनिफॉर्म में अलग अलग होता है. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு எந்த ஷூ போடணும், किस दिन में कौन सा शू पहनना என்று है, சொல்லி அங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ऐसे कहकर उन्होंने कुछ कानून को रखा அதை है. தெரியாத பட்சத்துல अगर हम उसे नहीं जानते हैं நம்முடைய तो பிள்ளைகள் சரியான விதத்துல அங்க போக முடியாது. हमारे बच्चे सही रीति से वहां नहीं जा सकते हैं. அப்படி போகாத பட்சத்துல என்ன நடக்கும்? ऐसे नहीं जाएंगे तो क्या होता है பிள்ளைகளை जानते हो? பிடிச்சு சத்தம் போடுவாங்க, बच्चों को बुलाकर डांटते हैं, பெற்றோர்களுக்கு ஏச்சு விடும். माता पिता को भी डांट அதே पड़ती है. போலதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. उसी तरह परमेश्वर के दंड भी है. நமக்கு தேவன் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்று நாம் அறியாத பட்சத்தில் परमेश्वर में कैसे दंड देता है हम नहीं जानने पर நியாய தீர்ப்புனால நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். उस न्याय के दिन में हमें दंड ही मिलती ஆனா है. அதே வேளையில அதை அறிந்து கொண்டு लेकिन उसी समय में जब நாம் हम उसे जानते அதற்காக हैं, நம்மை ஆயத்தப்படுத்தி செல்லும் हम பொழுது उसके लिए अपने आप को तैयार कर நாம் जाने पर நமக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள हम முடியும். अपने लिए जो आशीष उससे पा सकते हैं. ஹalleluya. हालेलुया. முதலாவது இங்க இரண்டாம் அதிகாரம் ரோமர் இரண்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, यहाँ पे पहला रोमियो दूसरा अध्याय दूसरा वचन में कहती है தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று சொல்லுகிறது. परमेश्वर के दंड जो है सत्य के अनुसार होती है. சத்தியம் என்றால் என்ன? सत्य माने क्या? சங்கீதம் 119 அதிகாரத்தின் 142 வசனமும் भाई संगीत 119 उसका 142 वचन में देखते हैं. யோவான் 17 அதிகாரத்தின் 17 வசனமும் யோவாन 17 उसका 17 वचन में. சங்கீதம் 119 119 verse 142 भाई संगीत 119 उसका 142 में. John chapter 17 verse 17 ல யோவாन இருக்கிறது, 17 उसका 17 वचन में உம்முடைய है. வசனமே சத்தியம், तेरा वचन ही सत्य है, உம்முடைய வேதமே சத்தியம். तेरा शास्त्र ही सत्य है. ஹalleluya. ஹalleluya. அப்போ சத்தியம் என்பது என்ன அப்படினா அந்த வசனம். सत्य माने का मतलब ये वचन है. இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ये शास्त्र हमारे लिए दी गई है. இது ஒரு சத்தியமான இருக்கிறது. ये सत्य करके कही गई है. இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் ये என்றால் सत्य के अनुसार परमेश्वर का न्याय करेगा. முதலாவதாக தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு கோட்பாடு அல்லது சித்தாந்தம் என்ன அப்படி பார்த்தோம். परमेश्वर पहले न्याय करने वाला सिद्धांत क्या है जानते हैं? முதலாவதாக அவர் வசனத்தின்படி நியாயம் தீர்ப்பார். पहला वो वचन के अनुसार न्याय करता है. ஹalleluya. हालेलुया. அதற்கு தான் ஒவ்வொரு நாள் வசனத்தை படிங்கன்னு சொல்லி கொண்டு इसलिए हर एक दिन हम कहते हैं कि वचन को पढ़िए पढ़िए कर வசனத்தை தியானிங்க, वचन को अध्ययन அந்த कीजिए, வசனத்தின்படி நடங்க. उस वचन के अनुसार चाल चलन रखिए. இதுக்கு தான் சொல்லப்படுகிறது. इसके लिए कही गई है. ஹalleluya. हालेलुया. ஏதோ ஏனோதான ஆராதனை சில பேர் வந்து உட்காருவாங்க. हाँ कुछ लोग जो आराधना में ऐसे ही आकर बैठ जाते हैं, சொல்லப்படுகிற பிரசங்கம் உள்ள போகவே सुनने போகாது. वाले संदेश उनके मन में नहीं जाती है. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். लेकिन परमेश्वर एक काम को நியாய करेगा. தீர்ப்பு நாள்ல இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வசனத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். न्याय के दिनों में इस वचन के अनुसार दंड दी जाएगी. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நியாய தீர்ப்பாய் கர்த்தர் ये மாற்றுவார். वचन जो कहती है परमेश्वर उसके अनुसार दंड को देगा. ஹalleluya. हालेलुया. அதான் தாவீது சொல்லுகிறார். इसलिए दाऊद कहता है சங்கீதம் 119 அதிகாரத்தின் 43 வசனத்தை பார்க்கும் பொழுது 119 उसका 43 वचन में देखते हैं, அவர் சொல்றார், சத்திய வசனம் முற்றிலும் என்னை வாயினின்று நீங்க விடாதேயும். सत्य वचन को मेरे मुंह से निकलने मत देना. அந்த சத்திய வசனம் என் வாயிலிருந்து வெளியே கூடாது. वो मेरे सत्य वचन मेरे मुंह से नहीं निकल पड़ता ஏன் है. தெரியுமா? क्यों जानते हैं? உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் क्योंकि காத்திருக்கிறேன். तेरे न्याय के दिनों के लिए मैं बाट जोता ஒரு हूं. மனிதன் நியாய தீர்ப்பு காத்திருக்கிறார் என்றால் एक मनुष्य का न्याय के दिन के लिए बाट जोता है அப்புறம் तो நீங்க நியாய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா इसका मतलब है कि न्याय के दिन को आप बाट जोते हैं உங்க तो உதடுகளிலும் உங்க உள்ளத்திலும் இருந்து வசனம் வெளியேறக்கூடாது. आपके होठ से आपके मन से वचन बाहर नहीं जाना है. வசனத்தை காத்துக்கொள்ளணும். अब वचन को संभाल लेना है. யார் வசனத்தை காத்துக்கொள்ளுகிறாங்களோ जो कोई वचन को संभाल लेते हैं அவங்களுக்கு நியாய தீர்ப்பு குறித்து பயம் இருக்காது. उनको न्याय के दिन को लेकर डर नहीं रहती है. ஹalleluya. हालेलुया. நியாய தீர்ப்புக்கு பயம் இருக்காது. न्याय के दिन को लेकर डरते नहीं है. யார் பயப்படுகிறார்கள்? कौन डरते हैं? அவங்களுக்கு வசனம் தெரியல, जो वो वचन नहीं जानते. வசனம் உள்ள இல்ல, वचन मन में नहीं है, வசனத்தின்படி வாழல, वचन के अनुसार जीवन नहीं அவங்களுக்கு தான் बिताते நியாய हैं. தீர்ப்பு குறித்து பயம் இருக்கும். उनको दंड के लेकर एक डर रहती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இப்ப பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போறோம் அப்படினா हम देखते हैं पुलिस स्टेशन जाते हैं तो தப்பு பண்ணவனுக்கு பயம் இருக்கும். जिसने गलती किया उसको डर रहती தப்பு है. பண்ணாதவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தைரியமா जो போவாங்க. गलती नहीं किया वो निडर के साथ पुलिस स्टेशन காரணம் जाएगा. என்ன தெரியுமா? कारण क्या जानते हैं? என்னிடத்தில் தவறு இல்லை, कि मेरे पास कोई गलती नहीं है. என்னுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ்ந்திருக்கிறேன். कानून क्या कहती है उसके अनुसार मैंने जीवन அது बिताया நான் है. தவறு இல்லாதனால நான் எந்த இடத்துலயும் தைரியமா போய் நிற்க मेरे முடியும். पास कोई गलती नहीं इसके लिए मैं निडर के ताके साथ खड़े रह सकता நியாய हूं. தீர்ப்புனால நீங்களும் நானும் தைரியமாய் நிற்கணும். न्याय के दिनों में हम और आप निडर के साथ खड़े रहना அதுக்கு है. என்ன செய்ய வேண்டும் उसके தெரியுமா? लिए क्या करना है जानते हो? வசனத்தை நமக்குள்ளாக வைக்க வேண்டும். वचन को हमारे अंदर रखना है. ஹalleluya. हालेलुया. யோவான் 8 அதிகாரத்தின் 16 வசனத்துல இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி இருக்கிறார். யோவாन 8वां अध्याय उसका 16वां वचन में यीशु मसीह ने अच्छी तरह से कहा है, நான் நியாயம் தீர்த்தால் मैं अगर न्याय करूं तो என்னுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். मेरा न्याय जो सत्य के अनुसार होगी. ஹalleluya. हालेलुया. என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். मेरा न्याय सत्य के अनुसार होगी. ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, क्योंकि मैं अकेला नहीं हूं, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். मैं और मुझे भेजा हुआ पिता
मिलकर है। இயேசு கிறிஸ்து இங்கு தன்னுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். यीशु मसीह अपने न्याय के बारे में यहाँ पर बताते हैं। हालेलुया। அவர் சொல்லுகிறார், நீங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்ப்பீங்க. आप जो शरीर के अनुसार न्याय करेंगे। हालेलुया। हालेलुया। இந்த உலகத்துல இயேசுவை நியாயம் தீர்த்தார்கள், மாம்சத்தின்படி நியாயம் ये தீர்த்தார்கள். संसार में यीशु मसीह को जो न्याय किए वो अपने मानसिक रीति से किए। மாம்சத்தின்படி குற்றம் वो கண்டுபிடித்தார்கள். शारीरिक रीति से दोष ठहराए। அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க மாம்சத்தின்படி நியாயம் தீர்ப்பீங்க. इसलिए यीशु कहता है कि तुम मानसिक रीति से आप उसे दोषी நான் நியாயம் ठहराएंगे। தீர்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? लेकिन हम कैसे न्याय करेंगे? சத்தியத்தின்படி இருக்கும். हम सत्य के अनुसार न्याय किया हालेलुया। जाएगा। हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு முதலாவதாக சத்தியத்தின்படி இருக்கும் என்பதை மறந்துவிடக் यीशु கூடாது. मसीह का दंड जो पहला सत्य के अनुसार होगा वो भूल नहीं जाना யோவான் है। 12ஆம் அதிகாரத்தின் 47 48 வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 12 उसका 47 और 48वां वचन में हम देखते நான் हैं। சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். मैंने कहा वो वचन ही आखिरी दिन में वो न्याय करेगी। ஹalleluya. हालेलुया। நீங்க வசனத்தை அசட்டை பண்றீங்களா? आज हम वचन को तुच्छ मानते हैं क्या? 47 வசனம் சொல்லுகிறது, 47वां वचन कहती है ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் किसी के वचन को सुनकर விசுவாசியாமற் போனார், अगर विश्वास किए बिना அவனை जाने நான் पर நியாயம் தீர்ப்பதில்லை. मैं उसे न्याय नहीं करता। நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். मैं इस संसार को न्याय करने नहीं लेकिन मैं उद्धार करने आया। என்னை தள்ளி मुझे ढकेल என் कर வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை मेरे वचन को जो स्वीकारता नहीं நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. उसके लिए न्याय की जाएगी यह है। இயேசு சொல்றாங்க, यीशु कहते हैं என்னையும் தள்ளிட்டு मुझे भी टुकड़ा कर என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம मेरे वचन को भी स्वीकार बिना வார்த்தைகளை விசுவாசிக்காம मेरे वचन पर विश्वास किए बिना இருக்கிற உங்களுக்கு நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. जो रहने वाले आपके लिए न्याय का दिन ठहरी गई है। என்ன தெரியுமா? क्या जानते हो? நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். मैंने कहा वो वचन ही आखिर दिन में उसे न्याय करेगी। ஹalleluya. हालेलुया। வசனம் நியாயம் தீர்க்குங்க. वचन दंड देगी। ஹalleluya. हालेलुया। வசனத்தை கேட்கும் பொழுது கவனமாய் கேளுங்கள். वचन को सुनते समय हम ध्यान देकर सुनना है। வசனத்தை கேட்கும் பொழுது உள்ளத்திற்குள்ளாக அது போக இடம் கொடுங்கள். वचन को सुनते समय हमारे मन में वो जाने के लिए हमें जगह देना கர்த்தருடைய है। வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். परमेश्वर के वचन के अनुसार चलने वाला धर्मी जो है वो धन्य है। கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். परमेश्वर को डर मानकर जो कोई उसके मार्ग में चलते हैं वो धन्य है। சத்திய வசனம் உன் வாயிலிருந்து நீங்க விடாது இருக்க सत्य வேண்டும். वचन को तेरे मुंह से जाने के लिए नहीं देना है। வசனத்தை நீங்க தள்ளாதீங்க. वचन को आज मत ढकेलना। வசனத்தை அற்பமா எண்ணாதீங்க. वचन को तुच्छ मत ஒரு मानना। நாள் உங்களையும் என்னை நியாயம் தீர்ப்பது இந்த வசனமே நியாயம் एक தீர்க்கும். दिन आपको और मुझे ये वचन ही न्याय करेगी। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेகருக்கு பாருங்க, कि आज कई लोगों के लिए देखिए பாடல் வேளையா நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. गीत के समय में अच्छी खुशी के साथ रहते ஆராதனை हैं। வேளையா நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. आराधना के समय बड़ी खुशी के साथ रहते நல்ல हैं। புரோகிராமா சந்தோஷமா இருப்பாங்க. अच्छा प्रोग्राम में बहुत खुशी मनाते வசன हैं। நேரத்துல காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. लेकिन वचन के समय में कान देकर नहीं सुनते। இன்னைக்கு காது கொடுத்து கேட்கலனா நாளைக்கு நியாய தீர்ப்பு தண்டனையை காது கொடுத்து கேட்க வேண்டிய வந்துரும். आज अगर वचन के लिए कान देकर नहीं सुनेंगे तो उस दिन न्याय के दंड को कान देकर सुनने के लिए வசனத்துக்கு पड़ेगी। செவி கொடு. आप वचन के लिए अपने कान को लगाओ। ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், नीति वचन में परमेश्वर कहता है இந்த வசனத்தை உன் கைகளில் எழுதி வச்சிக்க. इस वचन को अपने हाथों में लिख कर रख உன்னுடைய ले। உதட்டில எப்போது இருக்கட்டும். ये होठों में हमेशा रहने உன்னுடைய दे। கழுத்துல தொங்க விட்டுக்காங்க. तेरे गले में लटकते रहने உன்னுடைய दे। இதயத்துல எழுதி வைங்க. अपने हृदय में लिख कर रखो। வாசல் நிலைக்கால்ல எழுதி வைங்க. अपने द्वार पर लिख कर रखो। ஹalleluya. हालेलुया। ஒரு இடம் விடாம வசனத்தை எழுத ஆண்டவர் சொல்றார். एक जगह छोड़े बिना अपने वचन को लिख कर रखो कहता है। हालेलुया। வசனத்தை ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. वचन के अनुसार हर एक दिन चलने के लिए अपने आप को समर्पण இன்னைக்கு ஒப்பு कीजिए। கொடுத்தால் आज अगर हम समर्पण करें तो நாள்ல दंड के दिनों இந்த में வசனம் நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் தைரியமாய் நிற்க ये முடியும். वचन हमें जब दंड देने आएंगे हम निडरता के साथ खड़े रह सकते இன்றைக்கு हैं। நாம் ஒப்பு கொடாவிட்டா अगर आज हम समर्पण नहीं நாளைக்கு करें இந்த तो வசனம் சொல்லும். कल ये वचन कहेगी। டெய்லி வசனம் வாசித்தாங்க, हर दिन वचन पढ़े, டெய்லி வசனம் கேட்டாங்க, हर दिन वचन को सुने, சண்டே சண்டே ஆராதனைக்கு வந்தாங்க, संडे संडे आराधना में आए, வசனத்தை நல்லதான் கேட்டாங்க, वचन को अच्छी तरह सुने, ஆனா வசனத்தின்படி வாழல. लेकिन वचन के अनुसार नहीं जीवन बिताए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்க வசனத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். आज आप प्रचार में आपको वचन को सिखा रहे हैं। நாளைக்கு இங்க இருக்கிற சுவர்லாம் சொல்லும், कल के यहाँ दीवार सब कहेगी, இங்க இருக்கிற கல்லுகள்லாம் சொல்லும். यहाँ के सारे ईंट पत्थर ஏன்னா कहेंगे। வசனம் சொல்லுகிறது, कि वचन कहता है கல்லுகள் பேசும், पत्थर बोलेंगे, அன்னைக்கு வந்து சொல்லும், वो उस दिन आकर कहेंगे இவங்க வசனத்தை சொன்னாங்க. इन्होंने वचन को कहा। ஹalleluya. ஹalleluya. உன்னுடைய இரத்த பலி என் மேல இருக்கு. इनके लहू के दोष मेरे ऊपर नहीं நான் रहेगी। சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். मैंने जो कहना तो कहकर चला गया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வசனம் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கும். वचन एक मनुष्य को दंड देती है। தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது சத்தியத்தின்படி வசனத்தின்படி இருக்கும். परमेश्वर का दंड पहले सत्य के अनुसार वचन के अनुसार होगी। அதனால இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு நாளும் கவனமாய் செவி கொடுங்க. इसलिए इस वचन को हर एक दिन ध्यान देकर अब उसके अनुसार चलिए। நீங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, आप केवल पढ़ना ही नहीं, இதை கேட்கிறவன் அல்ல, அதன்படி நடக்கிறவனே பாக்கியவான். इसके अनुसार पढ़ना ही नहीं, इसके अनुसार चलने वाला ही धन्य है। வெளிப்படுத்தல்ல 21ஆம்
அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது प्रकाशित 21वां अध्याय में देखते हैं இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ये भविष्यवाणी की शब्द வாசிக்கிறவனும் जो कोई पढ़ता है கேட்கிறவனும் जो कोई सुनता है அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான். जो कोई उसके अनुसार चलता है वो धन्य है ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை வாசிக்கிறது கேட்கிறது மாத்திரமல்ல, इसे सुनना ही पढ़ना ही नहीं அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். उसके अनुसार चलने वाला हम बनकर रहना है முதலாவதாக पहला அவருடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். उसका न्याय सत्य के अनुसार की जाती है அவருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். उसका वचन हमें न्याय करेगी இரண்டாவதாக தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும்? दूसरा परमेश्वर का दंड कैसी होगी அந்த நியாயத்தீர்ப்புடைய பிரின்சிபல் என்ன? उस न्याय का सिद्धांत क्या है ரோமர் 2 அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். रोमियो दूसरा अध्याय के 5वां वचन कोई पढ़ेंगे Romans chapter 2 verse 5. रोमियो दूसरा अध्याय उसका 5वां वचन உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஹல்லேலூயா हालेलुया தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் நாளில் परमेश्वर के न्याय प्रकट होने वाले दिन में உனக்கான கோபாக்கினையை குவித்துக் वो கொள்ளுகிறார். अपने लिए क्रोध को कमा लेता है ஹல்லேலூயா हालेलुया இரண்டாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது दूसरा தெரியுமா? परमेश्वर का न्याय किसे लेकर उसे निर्णय किया जाता है நாம் குவித்து வைத்திருக்கிற கோபாக்கினை நிமித்தமாக, हमने कमाया हुआ इस क्रोध के कारण मतलब நாம் குவித்து வைத்திருக்கிற தவறுகள் நிமித்தமாக, हमने इकट्ठा किया हुए गलतियों के कारण அதன் நிமித்த கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். उसके अनुसार परमेश्वर न्याय करेगा ஹல்லேலூயா हालेलुया இன்னைக்கு अनेகருக்கு தவறு செய்வதற்கு பயமே இல்லாமல் இருக்கும். आज कई सारे लोगों गलती करने के लिए डर ही नहीं रहते हैं ஜனங்கள் பாருங்க பாவத்தை வந்து தண்ணீரை போல குடிக்கிறார்கள்னு வசனம் சொல்லுகிறது. लोग जो है पाप को पानी के समान पी लेते हैं, ऐसे वचन कहती है ஹல்லேலூயா हालेलुया என்னனாலும் செய்துகிட்டே இருப்பாங்க. कुछ भी कर लेते हैं ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता இதெல்லாம் है நீங்க குவித்து வைக்கிறீங்க, ये सब आपने ढेर के समान बढ़ा कर रखा உங்களுக்காக है, சேமிச்சு வைக்கிறீங்க. ये अपने लिए कमा कर रख लिया है எப்படி நமக்கு வந்து பேங்க்ல அக்கவுண்ட்ல பைசாவை சேமித்து வைக்கிறோமோ, कैसे हम अपने लिए अकाउंट बैंक में अकाउंट में खाते में जमा कर அப்படி रखते இன்னைக்கு हैं பரலோக நியாய தீர்ப்புக்கு முன்பாக அக்கிரமங்களை சேமித்துக் கொண்டு आज हम இருக்கிறோம். स्वर्ग के न्याय के समय हम अधर्म को कमा कर रखे हैं ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநியாயங்களை சேமித்துக் கொண்டு हम இருக்கிறோம். अन्याय को कमा कर रखे हैं பாவங்களை சேமித்துக் கொண்டு पाप இருக்கிறோம். को कमा कर रखे हैं இதெல்லாம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். ये सब हमें न्याय करेंगे எபேசியர் 2 அதிகாரத்தின் 3 வசனம் இப்படியே சொல்லுகிறது, इफिसियंस दूसरा अध्याय का तीसरा वचन इस रीति से முன்னாடி कहती है நீங்க உங்க மாம்சத்தின்படி இருந்தீங்க, पहला आप अपने शरीर के अनुसार आप அப்ப जीवन बिताए இருக்கும்போது என்ன பண்ணுனீங்க? आप जब वैसे तो आपने क्या किया உங்கள் மனமும் உங்கள் மாமிசமும் விரும்பினதை செய்தீர்கள். आपके मन और शरीर जो चाहा उसके अनुसार आपने किया உங்களுடைய மனமும் மாம்சமும் விரும்பினதை செய்து आपके मन और शरीर ने जो कुछ अभिलाषा किया उसके अनुसार கோபாக்கினையின் करके பிள்ளைகளாய் இருந்தீர்கள். आप क्रोधित के बच्चे बनकर रहे ஹல்லேலூயா हालेलुया இன்னைக்கு என் மனசுபடி தான் நான் வாழுவேன், आज मैं अपने मन के अनुसार ही जीवन நான் बिताऊंगा விரும்பினபடி தான் நடப்பேன். मैं जैसे चाहता हूं वैसे मैं जीवन बिताऊंगा ஹல்லேலூயா हालेलुया சொல்லுகிற अनेகர் உண்டு. ऐसे कहने वाले कई सारे हैं பெற்றோர்கள் சொல்றாங்க பிள்ளைகளை பார்த்து, माता पिता बच्चों को देखकर कहते हैं இப்படி வாழாத இப்படி வாழு, ऐसे मत जीना ऐसे இத जीवन बिता பேசாத இத பேசு, इससे मत बोलना इससे बातें இங்க कर போகாத இங்க போ, यहाँ मत जा यहाँ पर இப்படி जा சொல்லி பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். ऐसे माता पिता सिखाते ஆனா हैं பிள்ளைகள் சொல்றீங்க, लेकिन बच्चे कहते हैं என் மனசுபடி தான் நான் मैं வாழுவேன், अपने मन के अनुसार என் चलूंगा விருப்பப்படி தான் मैं வாழுவேன், अपने अभिलाषा के अनुसार எனக்கு चलूंगा பிடிச்சதை தான் செய்வேன். मैं जो मुझे पसंद है उसके अनुसार मन ஆண்டவர் मानी जीवन சொல்லுகிறார், बिताऊंगा ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है உன் மனசுபடி வாழ்ந்தார், तू अपना मनमानी जीवन உன்னுடைய बिताएगा மாம்சீக விருப்பத்தின்படி तू வாழ்ந்தார், अपने शरीर की इच्छा के अनुसार நியாய जीवन தீர்ப்பு बिताएगा நாள்ல உனக்காக கோபாக்கினியை குவித்து வைக்கிறார். न्याय के दिनों के लिए अपने लिए तो क्रोध को कमा कर रख लेता है ஹல்லேலூயா हालेलुया நீங்க சேமிச்சு வைக்கிறீங்க, आप उसे कमा कर लगते हैं சேமிச்சு வச்சு அதனுடைய பலன் அனுபவிச்சு தான் ஆகணும். अब इकट्ठा करेंगे तो उसका प्रतिफल भी पाना है होगा அக்கவுண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம சந்தோஷமா செலவழிக்கலாம். अकाउंट में 1 लाख रुपए तो 1 लाख अच्छे से खुशी के साथ खर्चा அந்த कर 1 सकते லட்சம் हैं ரூபாய்க்கு பலனை நம்ம அனுபவிக்கலாம். उस 1 लाख का प्रतिफल हम आप उसे आसानी से அப்படியே अपना இன்னைக்கு सकते हैं பரலோகத்துல वैसे आज எதை स्वर्ग சேர்த்து में வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். हम किसे इकट्ठा करते हैं बहुत मुख्य बात है இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், यीशु मसीह ने ऐसे कहा உங்கள் பொக்கிஷங்களை இங்க சேர்க்காதீங்க, अपने खजानों को यहाँ पर मत इकट्ठा பரலோகத்துல करो சேருங்க. लेकिन स्वर्ग राज्य में इकट्ठा பரலோகத்துல करो 2 காரியத்தை சேர்க்க முடியும். स्वर्ग में 2 बातों को इकट्ठा कर सकते हैं பொக்கிஷமாகிய நல்ல காரியங்களை சேர்க்க முடியும். खजाना के समान अच्छे बातों को हम भलाई को इकट्ठा कर सकते हैं இரண்டாவது கோபாக்கினியை சேர்த்து வைக்க दूसरा முடியும். क्रोध को हम कमा कर रख सकते நம்ம हैं எதை சேமிச்சு வைக்கிறோம்? आज हम किसे कमा कर रखते हैं ஹல்லேலூயா हालेलुया இங்க சேமிச்சு வச்சதுனா பூச்சி பிடிச்சிரும், துரு அடிச்சு यहाँ பிடிச்சிரும், पे जो कमा कर रखा है वो कीड़ा पड़ेगा वो नष्ट हो जाता அதெல்லாம் है அழிஞ்சு போயிடும். ये सब नष्ट होने அங்க लगे சேர்க்கிறது அழிவே அழியாது. लेकिन वहाँ जो कमाते हैं वो कभी न नष्ट நல்ல होते हैं காரியங்களை சேர்த்து வச்சா அதுல பலன் கிடைக்கும். अच्छे कामों को कमा कर रखें तो उसमें से प्रतिफल मिलेगा கோபாக்கினியை சேர்த்து வைத்தா அதற்குரிய பலனும் கிடைக்கும். अगर क्रोध को कमा कर रखें उसका प्रतिफल मिलेगी ஹல்லேலூயா हालेलुया கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய்
परमेश्वर धर्मी एक न्यायाधीश है। கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. परमेश्वर एक धर्मी न्यायाधीश அவருடைய है। நியாய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும். उसका न्याय ऐसे ही होगी। எதை குவித்து வைக்கிறாய் அதற்குரிய பலன் கிடைக்கும் आप जिसे நிச்சயமா. कमा कर रखते हैं उसके अनुसार आपको न्याय किया கொலோசியர் जाएगा। 3 அதிகாரத்தின் 5 6 வசனத்தை பார்க்கும் பொழுது उसका तीसरा अध्याय उसका 5 और 6 वचन हम देखते हैं। ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை इसलिए मोह इच्छा और व्यभिचार விக்கிரக ஆராதனையான பொருளாசை मूर्ति पूजा और वस्तुओं की जो இவைகளை अभिलाषा பூமியில் உண்டு பண்ணுகிற ये सब पृथ्वी पर कमाने वाले உங்கள் बनाने அவைகளை वाले அழித்து போடுங்கள். अपने शरीर को तो नष्ट कर दो। இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை इसके कारण ने जी क्रोध के लोगों के ऊपर परमेश्वर का न्याय की जाएगी। கோபாக்கினை எதன் மூலம் வருகிறது? परमेश्वर का क्रोध किसके द्वारा होती है? துரிச்சை ये अभिलाषा की कार्य, மோகம் व्यभिचार, அசுத்தம் अशुद्धता, பொருளாசை वस्तुओं की अभिलाषा, இதன் மூலமாக கோபாக்கினை வருமா? इसके द्वारा परमेश्वर क्रोध आती है। ஹalleluya हालेलुया। இது இங்க சேக்கறோம் மட்டும் நினைக்காதீங்க. आज जिसे हम यहाँ पर कमाते हैं यही मत सोचना நான் அங்க தான் சேக்கறேன். मैं इच्छा को यहाँ पर इकट्ठा करता हूँ, இங்க தான் சேக்கறேன். मैं व्यभिचार के कार्य को यहाँ पर ஆசை इकट्ठा இங்க करता தான் हूँ, சேக்கறேன். मैं धन दौलत की इच्छा का अभिलाषा को यहाँ पर इकट्ठा करता हूँ। இங்க சேக்கல. आप यहाँ पर नहीं कमाते हैं, நியாய தீர்ப்பு நாளுக்கு சேர்த்து கொண்டு இருக்கோம். न्याय के दिनों के लिए आप इकट्ठा कर रहे நியாய हो, தீர்ப்பு நாளுக்கு சேர்த்து கொண்டு न्याय இருக்கோம். के दिनों के लिए आप इकट्ठा करते हो। கவனமா आप இருக்கணும். उसे में सावधान रहना है। ஹalleluya. हालेलुया। யோபு 21 அதிகாரத்தின் 30 வசனம் இப்படியே சொல்லுகிறது. आयुब 21वां अध्याय उसका 30वां वचन ऐसे कहती है, துன்மார்க்கன் கோபாக்கினியின் நாளுக்கென்று வரவழைக்கப்படுவான் அவன். कुकर्मी जो है इस परमेश्वर के क्रोध के दिनों के लिए बुलाया जाएगा। ஹalleluya. हालेलुया। துன்மார்க்கன கோபாக்கின நாளுக்கு கொண்டு வரப்படுவான். अधर्मी को जो है परमेश्वर के न्याय के दिनों के लिए बुलाया जाएगा। ஆமோஸ் 3 அதிகாரத்தின் 10 வசனம் சொல்லுகிறது. आमोस 3 अध्याय उसका 10वां वचन कहती है, தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையும் குவித்து வைக்கிறார்கள். अपने राजभवन में क्रोध के कार्य और अपने सारे अन्याय के कार्य को इकट्ठा कर रखते हैं। அநேகருடைய வீடுகள்ல கொடுமையும் கொள்ளையும் தான் இருக்கு. आज कई सारे लोगों में लूट माट के कार्य और ऐसे ही कार्य जमा हुआ है। பார்த்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर देखता है। ஹalleluya. हालेलुया। 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரத்தின் 9 வசனம் சொல்லுகிறது. पहला தெசलोनिके 5वां अध्याय उसका 9वां वचन कहती है, தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் परमेश्वर अपने प्रकोप के लिए हमें न्याय न करते हुए நாம் ரட்சிப்படைவதற்காக நியமித்தார். हमें उद्धार करने के लिए उसने चुना है। நாம் ரட்சிப்படையணும். हम उद्धार पाना है, அதுதான் தேவனுடைய விருப்பம். यही परमेश्वर की चाहत है। நான் கோபாக்கினிக்கு நேராக போக கூடாது. आप और मैं प्रकोप के सामने नहीं जाना है। அப்படி என்றால் என்ன பண்ணணும் इसका தெரியுமா? मतलब क्या करना है? திரளான குற்றங்களையும் பாவங்களையும் குவித்து வைக்க கூடாது. हम अपने ढेर सारे पापों को इकट्ठा नहीं कर रखना है। பாவங்களை அறிக்கையிடுகிறவன் जो कोई ரட்சிக்கப்படுகிறான். अपने पाप को कबूली करता है वो उद्धार पाता है। இதுவரைக்கும் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. अब तक किए हुए पाप को आप कबूली कर छोड़ दो। இனி அதை சேமித்து வைக்காதீங்க. अब इसके बाद उसे मत कमा कर रखना, பரிசுத்தத்தை சேர்த்து வைங்க. पवित्रता को कमा कर रखो, சுத்தத்தை சேர்த்து வைங்க. शुद्धता को संभाल कर रखो, உண்மையை சேர்த்து வைங்க. सच्चाई को कमा कर रखो, உத்தமத்தை சேர்த்து வைங்க. धर्मी कार्य को कमा कर रखो। அதற்கான பலன் பரலோகத்தில் நமக்கு நிச்சயமாய் उसके लिए கிடைக்கும். प्रतिफल हमारे लिए निश्चय स्वर्ग राज्य में मिलेगी। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப முதலாவதாக சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். पहला सत्य के अनुसार न्याय करेगा। இரண்டாவது குவித்து வைத்த பாவங்களின் நிமித்தம் நியாயம் தீர்ப்பார். दूसरा हमने कमा कर रखा हुए पाप के अनुसार हमें न्याय करेगा। மூன்றாவதாக तीसरा हम देखेंगे அதே ரோமர் 2 அதிகாரத்தின் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது वही रोमियो के अध्याय दूसरा अध्याय के 6वां वचन हम ரோமர் देखेंगे। 2 அதிகாரத்தின் 6 வசனம். रोमियो दूसरा अध्याय 6वां वचन, தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். परमेश्वर हर एक को उसके कामों के अनुसार बदला देगा। ஹalleluya. हालेलुया। அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் பலன் हर அளிப்பார். एक को अपने अपने कामों के अनुसार बदला देगा। மூன்றாவது கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? तीसरा परमेश्वर कैसे न्याय करेगा? அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் हर एक को अपने अपने कार्य के अनुसार, என்ன செய்கிறோமோ அதற்கேற்றவாறு ஒரு பலன் உண்டு. हम जो करते हैं उसके अनुसार प्रतिफल मिलेगी। 7 வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहती है, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து सुकर्म न होकर हम अच्छे कार्य को कर कर மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு महिमा आदर और अमरता को पाने के लिए நித்திய ஜீவனை அளிப்பார். हम अनंत काल को जीवन को देगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ ரெண்டு காரியம் இங்க சொல்லப்பட்டு दो இருக்கு. बातें यहाँ पर कही गई है। அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் हर அளிப்பார். एक को अपने अपने कामों के अनुसार बदला அப்படி देगा। சொல்லிட்டு அவர் ऐसे சொல்றார், कहकर वो कहता है, நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. अच्छे काम करने वालों के लिए अनंत काल की जीवन दी அப்ப जाएगी। நற்கிரியைகளை சேர்த்தால் நித்திய ஜீவனுக்கு நேராக நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். भलाई को इकट्ठा करने पर हमारे लिए अनंत काल जीवन के अनुसार हमें न्याय किया அப்ப जाएगा। துர்க்கிரியைகளை செய்தால் अगर हम कुकर्म करेंगे तो தண்டனை கிடைக்கும். दंड मिलेगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப நல்ல காரியங்கள் நம்ம செய்ய हम முடியும், अच्छे काम भी कर सकते हैं, கெட்ட கிரியைகள் நம்மளால செய்ய முடியும். हम बुराई भी कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 1 அதிகாரத்தின் 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், यशायाह पहला अध्याय के 16वां वचन में परमेश्वर உங்கள் कहता है, கைகளை சுத்திகரியுங்கள், आप अपने हाथों को शुद्ध कर लो, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என்னை விட்டு அகற்றுங்கள். आपके क्रियाओं के सारे अधर्म कार्य को मेरे से दूर कर देना। நம்முடைய கிரியைகளின் பொல்லாப்பு ஆண்டவருக்கு முன்பாக இருக்கக்கூடாது. हमारे कामों के सारे अधर्म क्रियाओं को परमेश्वर के सामने से हटाना है। ஹalleluya. हालेलुया।
हालेलुया ஹல்லேலூயா हालेलुया அன்னைக்கு ஒரு ஸ்திரீ उस दिन एक स्त्री இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைக்கிறார். यीशु मसीह के पांव में आकर उस पत्थर सफेद पत्थर से बना हुआ उस पत्थर को तोड़ती है. அங்க பார்க்கும் பொழுது வீடெல்லாம் மனம் வீச ஆரம்பிச்சு. वहां पे देखते हो पूरा घर में सुगंध फैलती है. சீஷர்கள் சொல்றாங்க, चेले कहते हैं இது நம்ம ஒரு 300 பைசாக்கு வித்துறலாம். ये तो हम 300 शेकल के लिए बेच सकते हैं. ஹல்லேலூயா हालेलुया இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है அவளை விட்டு விடுங்க, उसे छोड़ दो. இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ये मेरे पास एक भलाई को की है. ஹல்லேலூயா हालेलुया நற்கிரியை செய்திருக்கிறாள். इसने भलाई को किया है. இவள் செய்தது इसने जो की है என்னுடைய மரணத்தை எங்கலாம் பேசுறாங்க அங்கலாம் சொல்லப்படும். जहां कहीं मेरे मौत के बारे में बताई जाएगी वहां सब जगह मेरे इसके बारे में बताई जाएगी. இன்னைக்கு நம்முடைய கிரியைகள்ல நல்ல கிரியையும் இருக்கிறது, பொல்லாத கிரியையும் आज இருக்கிறது. हमारे कामों में अच्छे कार्य भी है और बुराई भी है. நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை அவர் தருகிறவர். हमारे कामों के अनुसार वो बदलाव को देता है. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது नीति वचन 24वां अध्याय उसका 12वां वचन में हम देखते हैं அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்க பலனடியாரோ. वो मनुष्य के अपने अपने कामों को अनुसार प्रतिफल नहीं देगा क्या? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. वहां पर एक सवाल की जाती है. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பாருங்க. हर एक को प्रतिफल अपने अपने कार्य के अनुसार दी जाती है ना. நிச்சயமாய் கொடுப்பார். निश्चय देगा. ஆனா இன்னைக்கு लेकिन आज மனிதனுடைய இருதயம் கடினமா இருக்கிறது. मनुष्य का हृदय कठोर हो चुका है. ஏன் கடினமா இருக்கு? क्यों कठोर हुआ है? நம்ம நினைக்கலாம், हम सोचते हैं நம்ம நல்லா தான் வாழ்றோம், तो अच्छा जीवन बिताते ஆனா हैं, துர்க்கிரியை செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டு இருக்கிறார். लेकिन कुकर्म करने वाला बढ़ते ही जाते हैं. அநியாயம் செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டு अन्याय இருக்கிறார். करने वाला बढ़ते रहता है. அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் वो भी இருக்கிறார்கள். जीवन बिताते हैं. உண்மையா இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, लेकिन सच्चाई के साथ जीवन बिताने वाले को कष्ट लगती ஆனா है. கொள்ளடிக்கிறவங்க சந்தோஷமா जो இருக்கிறாங்க. लूटपाट करते हैं वो अच्छा खुशी रहते हैं. இப்படி என்று நம்ம நினைப்பதினால் ऐसे हम सोचने के कारण பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, सपोपदेश 8वां अध्याय उसका 16 वचन कहती है 11 माफी चाहते हैं 11 वचन துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரம் வராதபடினால अपने कुकर्म के अनुसार दंड जल्दी नहीं आने पर மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டு இருக்கிறது. मनुष्य का हृदय जो है कुकर्म में कार्य करने के लिए वो निडरता के साथ रहती है. ஹல்லேலூயா हालेलुया. அப்ப துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரம் வரல, बुराई के कामों के अनुसार दंड जल्दी नहीं आता. அதனால इसलिए மனுஷனுடைய இருதயம் என்ன நினைக்கு தெரியுமா? मनुष्य का हृदय क्या सोचता है? இன்னும் பொல்லாப்பை मैं செய்வேன், और भी कुकर्म இன்னும் करूं, துன்மார்க்கமாய் मैं வாழ்வேன், और अपराधी जीवन இன்னும் बिताऊं, கொள்ளையடிப்பேன், मैं और भी लूटपाट இன்னும் கொலை करूं, பண்ணுவேன், मैं और भी हत्या இன்னும் करूं, திருடுவேன். मैं और भी चोरी करूं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரம் வரல. कुकर्म के अनुसार दंड जो जल्दी नहीं आती. ஹல்லேலூயா. हालेलुया. நல்ல ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசனமாய் சொல்லி இருக்கிறார். अच्छा परमेश्वर ने भविष्यवाणी के रूप में कहा है நம்ம தேசத்துல துர்க்கிரியை செஞ்சா தண்டனை சீக்கிரம் கிடைக்கும். हमारे देश में जो है दुर्क्रिया करने पर दंड जल्दी नहीं मिलती. ஹல்லேலூயா. हालेलुया. பெரிய பெரிய தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையே கிடைக்கும். बड़े बड़े गलत काम करने वालों को दंड जल्दी नहीं मिलती. யாராவது ஒரு சின்ன ஒரு லோன் எடுத்துட்டு விவசாயி கஷ்டப்படும் அவங்களுக்கு தண்டனை உடனே कोई छोटा सा लोन लेकर अगर किसान कोई तकलीफ रहता है उसको अगर दंड मिलता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வசனம், துர்க்கிரியை செய்கிறவங்களுக்கு தண்டனை சீக்கிரம் கிடைக்க वही மாட்டேங்குது. वचन कहते हैं कुकर्म करने वालों को दंड जल्दी नहीं मिलता. அதனால அவன் துணிகரம் கொண்டு इसलिए वो निडरता के साथ இன்னும் அதிகமாய் பொல்லாப்பை செய்து और கொண்டிருக்கிறான். अधिक अधर्म करता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க சீக்கிரமா தண்டனை கிடைக்காது, यहाँ पे जल्दी दंड नहीं मिलती ஆனா है, பரலோகத்துல நிச்சயமாய் தண்டனை உண்டு. लेकिन स्वर्ग में निश्चय ओर से दंड मिलती है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துர்க்கிரியை செய்தால் அதற்கான தண்டனையை பெற்றே தீர வேண்டும். कुकर्म करने पर उसके अनुसार दंड निश्चय उसे प्रतिफल देना ही நியாயத்தினால் होगा. ஆண்டவர் கிரியைகளை பார்ப்பார். न्याय के दिनों में परमेश्वर अपने कामों को देखेगा. அவனுடைய கிரியைகள் அங்கு கொண்டு வரப்படும். हर एक के काम वहां पर लाए जाएंगे. என்ன கிரியை செஞ்சீங்க? हमने क्या काम किया है? மற்றவங்களுக்கு உதவி செய்தீர்களா? दूसरों को मदद किया है क्या? மற்றவங்களுடைய ஆறுதல் படுத்துனீங்களா? दूसरों को हमने तसल्ली दिया है அவங்களுடைய क्या? வேதனையில பங்கெடுத்தீங்களா? हम उसके वेदना में भाग लिए हैं क्या? ஆண்டவர் பார்ப்பார். परमेश्वर देखेगा. உத்தம உண்மையான ஊழியக்காரனே, हे वो धर्मी सेवक मेरे, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி तू என்பார். मालिक के खुशी में तू भाग ले ले. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணார், अगर दूसरों को हमने अधर्म किया हो, மற்றவர்களை அடித்து நொறுக்கினார், दूसरों को हमने मारपीट करके மற்றவர்களை धर्म किया हो, கொள்ளையடித்தார், हम दूसरों को लूटपाट किया हो, ஆண்டவர் तो சொல்லுவார், परमेश्वर कहेगा நீ அக்கினி எரிகிற அந்த எரிக்கு நரகத்துக்கு போடி. तू जलने वाले उस अग्नि के नरक में चले जाओ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் अपने கொடுப்பார். अपने कामों के अनुसार परमेश्वर இந்த बदला உலகம் देगा. சீக்கிரம் கொடுக்காது, ये संसार जल्दी नहीं நம்முடைய देगी, சட்டங்கள் சீக்கிரம் கொடுக்காது, हमारे कानून जल्दी नहीं देगी, நம்முடைய நீதிபதிகள் சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. हमारे न्यायाधीश जल्दी नहीं देंगे, ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதியாக என் இயேசு நிச்சயமாய் கொடுப்பார். लेकिन धर्मी न्यायाधीश यीशु मसीह जल्दी उसे न्याय करेगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரியைகள் சரியா இருக்க வேண்டும். हमारे काम सही होने இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை சீர்படுத்திக் கொள்ள आज हम வேண்டும். अपने कामों को सही कर लेंगे. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, मत्ती 16वां अध्याय के 27वां वचन कहते அவனவன் हैं, கிரியைக்கு தக்க அவன் பலன் அளிப்பார். हर एक को अपने अपने कामों के अनुसार प्रतिफल दी நம்முடைய जाएगी. கிரியைகளை சீர்படுத்திக் கொள்ள हम अपने வேண்டும். कामों को ठीक कर लेंगे. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துர்க்கிரியைகள் பொல்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. अधर्म के कार्य कुकर्म के कार्य हमारे जीवन में नहीं होना है. நிச்சயமாக கர்த்தர் அதை வைத்து நியாயம் தீர்ப்பார். निश्चय परमेश्वर उसे रखकर न्याय ஹல்லேலூயா. करेगा. हालेलुया. அப்ப முதலாவதாக पहला வசனத்தின்படி சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். वचन के अनुसार यानी सत्य के अनुसार न्याय करता है. இரண்டாவதாக दूसरा நாம் குவித்து வைத்த
வைத்திருக்கிற பாவங்கள் நிமித்தம் நியாய தீர்ப்பு இருக்கும். हमने कमा कर रखा हुआ क्रोध और पाप के कारण परमेश्वर न्याय करेगा। மூன்றாவதாக तीसरा, கிரியைகள் நிமித்தம் நியாய தீர்ப்பு இருக்கும். हम अपने कामों के अनुसार परमेश्वर न्याय करता நல்ல है। கிரியை செய்தாலும் பலன் உண்டு, கெட்ட கிரியை செய்தாலும் அதற்கான தண்டனை உண்டு. अच्छे काम करने पर भी उसका प्रतिफल है और बुराई करने पर भी उसका प्रतिफल है। சோ முடிந்த அளவு इसलिए जितना हो सके நற்கிரியைகளை பெறுங்க. हम भलाई में बढ़ेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। அதான் நம்மோடு இருக்கிறவர்களும் इसलिए हमारे साथ रहने கனி वाले கொடுக்கும்படி हम फल देने लायक அவர்கள் நற்கிரியைகளில் பெருகுவார்களாக. वो भलाई में बढ़ते रहेंगे। ஹல்லேலூயா, हालेलुया। நம்மோடு இருக்கிறவங்க நற்கிரியையில பெருகணும். हमारे साथ रहने वाले भलाई की कामों में बढ़ना है। அப்பன்னா எப்போ பெறுவாங்க? वो कैसे बढ़ेंगे? நம்ம நல்ல காரியத்தை செய்தா நம்மோடு கூட இருக்க நல்ல காரியத்தை जब செய்வோம். हम भलाई के काम करेंगे हमारे साथ रहने वाले भलाई के काम में நீங்க बढ़ेंगे। தப்பு பண்ணா கூட இருக்கணும், தப்பு தான் பண்ணுவாங்க. अगर हम गलती करेंगे तो हमारे साथ रहने वाले गलती करेंगे। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி यीशु இருக்கிறார். मसीह ने अच्छी तरह से कहा है, தீமையை நன்மையினால வெல்லு. आप बुराई को भलाई से अब उस पर जीत हासिल करो। ஹல்லேலூயா, हालेलुया। நீங்க நம்ம நன்மை செய்து கொண்டே இருப்போம். आज हम भलाई करते நல்ல रहेंगे, கிரியைகள் செய்து கொண்டே हम अच्छे இருப்போம். भले काम करते रहेंगे। நம்மோடு நமக்கு தீமை செய்கிறவங்க கூட நன்மை செய்ய மாறிடுவாங்க. हमारे साथ हमारे बुराई करने वाले भी भलाई करने के लिए बदल அப்போ जाएंगे। அவனவனுடைய கிரியைக்கு தக்க கர்த்தர் நியாய தீர்ப்பை हर एक के अपने अपने கொடுக்கிறார். कामों के अनुसार परमेश्वर बदला देता है। ஹல்லேலூயா, हालेलुया। நம்ம என்ன கிரியை செய்கிறோம் ஆண்டவருக்கு நமக்கு தெரியும். हम क्या काम करते हैं आप और हम परमेश्वर आप जानते हैं। ஹல்லேலூயா, हालेलुया। நீங்கள் செய்கிற கிரியைகள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். हम करने वाले काम दूसरे नहीं जानते रहेंगे, ஆனால் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கு தெரியும் என்கிற हमें और परमेश्वर को जानते हैं उस कार्य को। ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள एक வேண்டும். बात को हमें समझ लेना। ஹல்லேலூயா, हालेलुया। நான்காவதாக चौथा, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? परमेश्वर का न्याय कैसे होगा? ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் रोमियो दूसरा अध्याय के 11ஆம் 12ஆம் வசனத்தை उसका பாருங்கள். 11 और 12 वचन हम देखते हैं। தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. परमेश्वर के पास पक्षपात नहीं है। எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ जो कोई व्यवस्था के बिना पाप करते हैं அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். वो व्यवस्था के बिना नष्ट हो जाएंगे। எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் जो செய்கிறார்களோ कोई व्यवस्था को पाकर पाप करते हैं அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். उनका दंड भी व्यवस्था के अनुसार होगा। ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டு यहाँ पे एक இருக்கு. बात को बताया है, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. परमेश्वर के पास पक्षपात नहीं அப்ப करता। ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார். वो पक्षपात के बिना न्याय करेगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। அவர் பட்சபாதம் காட்டவே वो மாட்டார். पक्षपात नहीं करेगा। அவர் சொல்லுகிறார் எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் जो செய்கிறார்களோ कोई व्यवस्था के बिना पाप करते हैं அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமலே நியாயம் वो தீர்க்கப்படுவார்கள். व्यवस्था के बिना ही उन्हें न्याय किया जाएगा। எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் जो செய்கிறார்களோ कोई व्यवस्था को पाकर पाप करते हैं அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அங்க வந்து நியாயத்திற்கு செய்யப்படும். उनको व्यवस्था के अनुसार उन्हें न्याय किया ஹல்லேலூயா, जाएगा। அதை हालेलुया। நாம் நம்முடைய மொழியில நம்ம இப்ப ஈஸியா சொல்லணும் அப்படினா अगर हम आसानी शब्द में कहना है तो யாருக்கு இந்த வேதம் கிடைக்கலையோ जिसको ये शास्त्र नहीं मिला, யார் இந்த வசனத்தை பார்க்கவே இல்லையோ जो कोई इस वचन को नहीं देखे அல்லது हैं, கேட்கவே இல்லையோ जो कोई नहीं सुने हैं, அவர்கள் उन्हें வேதம் இல்லாதபடி நியாயம் தீர்க்கப்படும். शास्त्र के बिना उन्हें न्याय किया जाएगा। யாருக்கு வேதம் கிடைத்திருக்கிறதோ लेकिन जिसे शास्त्र मिली है, யாருக்கு வேதம் जो பார்த்திருக்கிறார்களோ कोई शास्त्र को देखे हैं, படித்திருக்கிறார்களோ पढ़े हैं, அவர்கள் இந்த வேதத்தின்படி நியாயம் उन्हें தீர்க்கப்படுவார்கள். इस व्यवस्था के अनुसार दंड दिया जाएगा। அப்ப ரெண்டு பேருக்குமே நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. दोनों के लिए दंड जो है वो नियुक्त किया गया है। ஹல்லேலூயா, हालेलुया। நியாய தீர்ப்பு ரெண்டு பேருக்குமே உண்டு. न्याय के दिन जो है दोनों के लिए है। வசனத்தை நீங்க பெற்றாலும் சரி பெறாட்டாலும் சரி. वचन को आपने पाया हो या नहीं पाया ஏன்னா हो, சில பேருக்குள்ள என்ன இருக்கும்? लेकिन कुछ लोग के अंदर एक मन होती நீங்க है, நியாய தீர்ப்பு பத்தி பேசுறீங்களே, तुम न्याय के बारे में बोलते रहते हो। நாங்க தான் பைபிளை பார்க்கவே இல்லையா, हमने तो बाइबल को देखा ही நாங்க नहीं, தான் பைபிளை படிக்கவே हमने இல்லையா, बाइबल को पढ़ा ही नहीं, எங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார்? हमें कैसे न्याय करेगा? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। உங்ககிட்ட சில பேர் வந்து क्वेश्चन கேட்கலாம். आपसे भी कुछ लोग सवाल कर நீங்க सकते हैं, அதற்கான ஆன்சர் ஆண்டவர் தருவார். आपको अगर सवाल करेंगे तो परमेश्वर उत्तर देगा। ஹல்லேலூயா, हालेलुया। அந்த ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उस रोमियो के दूसरा अध्याय 15 वचन में हम पढ़ेंगे, மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது. அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை இருதயங்களை எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहती है? இப்போ ஒரு மனுஷன் சொல்றான் நான் வந்து பைபிளை படிக்கவே இல்லை, एक मनुष्य कहता है मैंने शास्त्रों को पढ़ा ही नहीं, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது. मैं देखा ही नहीं, मैं नहीं जानता हूं। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है இந்த பைபிள்ல எழுதி இருக்கிற கிரியை உன் இருதயத்துல இருக்கு. ये शास्त्र में जो लिखी गई तेरे हृदय में रखी गई है। ஹல்லேலூயா, हालेलुया। இந்த கிரியை
இருதயத்துல இருக்கு. इसके सारे कार्य तेरे हृदय में है. எப்படி வைத்திருக்கிறார்? कैसे रखा है? எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார்? कैसे परमेश्वर ने रखा है? பாருங்க வசனம் சொல்லுகிறது, वचन कहती है அவர்களுடைய மனசாட்சி சாட்சியிடுகிறது. முதலாவது उनका परस्पर जो है उन्हें गवाही देती है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. வேதத்தை படிக்கலையா? उन्हें शास्त्र को नहीं पढ़ा ஆண்டவர் क्या? எப்படி நியாயம் தீர்ப்பார் தெரியுமா? परमेश्वर कैसे न्याय करेगा? அவனுக்குள்ளாக இருக்கிற மனசாட்சியின்படி நியாயம் தீர்ப்பார். उसके अंदर रहने वाले जमीर के अनुसार परमेश्वर न्याय करेगा. हालेलुया हालेलुया. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहती है கொலை செய்யாதிருப்பாயா, तू हत्या किए बिना रहना, திருடாதிருப்பாயா, चोरी किए बिना रहना, பெற்றோர்களை கனம் பண்ணுவாயா. माता पिता का आदर देना. பைபிள் சொல்லுது. शास्त्र कहती है. பைபிளை படிக்காதவனுக்கு இது தெரியுமா தெரியாது? लेकिन शास्त्र को नहीं पढ़ने वाला ये जानता है कि नहीं? பைபிள் சொல்லுது இது பாவம். शास्त्र कहती है पाप है. பைபிளே பார்க்கல ஒரு மனிதன், अगर एक मनुष्य बाइबल को देखा ही नहीं, அவன்கிட்ட போய் கொலை செய்தால் பாவமா பாவம் இல்லைன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? अगर उसके पास जाकर खून करना जो है पाप है कि नहीं पूछेगा तो क्या कहेगा? தப்புன்னு தான் சொல்லுவான் அவன். कहेगा गलती ही है. ஹalleluya हालेलुया. கொலை செய்ய கூடாதுன்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும். हत्या नहीं करना है सारे मनुष्य जानते திருட हैं. கூடாதுன்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும். चोरी नहीं करना है सारे मनुष्य जानते हैं. விபச்சாரம் செய்வது தவறு என்று எல்லா மனுஷனுக்கும் தெரியும். व्यभिचार करना गलती है करके सारे मनुष्य जानते हैं. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या जानते हैं? அவனுடைய மனசாட்சி அது சொல்லி கொடுக்கும். उसका जमीर उसे सिखाती है. ஹalleluya हालेलुया. அவனுடைய மனசாட்சி சொல்லி கொடுக்கு. उसका जमीर उसे सिखाती है. நீ வேதத்தை படிக்கலப்பா, तू शास्त्र को नहीं पढ़ा, ஆனா உன் மனசாட்சி உனக்கு கற்றுக் கொடுக்கிறது तेरे जमीर ने तुझे सिखाती है கொலை செய்வது தவறு. हत्या करना गलत है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. திருடுவது தவறு. चोरी करना गलत மற்றவனை है. கொள்ளையடிப்பது தவறு. दूसरों को लूटना जो है गलत லஞ்சம் है. வாங்குவது தவறு. हम घूस लेना जो है गलत இவனுடைய है. மனசாட்சி சாட்சியிடுகிறது. ये सारे तेरे जमीर गवाही देती है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. என் தேவன் பட்சபாதம் இல்லாத मेरा தேவன். परमेश्वर पक्षपात नहीं करता. உங்களுக்கு எனக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். आपको और मुझे शास्त्र को लिख कर दिया ஆனா है. வேதத்தை படிக்காதவனுக்கு மனசுல வச்சிருக்கிறார். लेकिन शास्त्र को जिसने नहीं पढ़ा उसके लिए मन में रखा है. ஹalleluya हालेलुया. ஆண்டவர் சொல்லுவாரு, परमेश्वर कहेगा நீ வேதத்தை படிக்கல என்பது உண்மைதான். तू शास्त्र को नहीं पढ़ा ये सच्ची बात है. பைபிளை பார்க்காதது உண்மைதான். तू शास्त्र को नहीं देखा ये सच्ची ஆனா बात है. மனசாட்சி உனக்கு சொல்லி கொடுத்தது இல்ல. लेकिन तेरे जमीर को तू सिखाया है இந்த ना, காரியத்தை செய்யாதே, इस काम को मत करना, இந்த இடத்துக்கு போகாதே, इस जगह पर मत जाना, இந்த காரியத்துக்கு நீ உடன்படாதே, इस काम में मत शामिल होना. என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சுல. ऐसे तेरे जमीर ने तुझे सिखाया ना, அதற்கு கீழ்ப்படிந்தாயா? उसका तूने आज्ञा पालन किया क्या? ஹalleluya हालेलुया. அதற்கு கீழ்ப்படிந்தாயா? उसका आज्ञा पालन किया क्या? வேதம் இல்லாதவனுக்கு மனசாட்சியின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். जिसको शास्त्र नहीं है उसके जमीर के अनुसार न्याय किया இரண்டாவது जाएगा. அந்த வசனம் இன்னொரு காரியத்தை குறிப்பிடுகிறது. दूसरा इस वचन है और एक बात को बताती என்ன है. சொல்லுகிறது தெரியுமா? क्या कहती है? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி दोष है दोष नहीं है कर कर அவர்களுடைய சிந்தைகள் उनके विचार ஒன்றை ஒன்று தீர்க்கிறது. एक दूसरे को परस्पर करते हैं. ஹalleluya हालेलुया. தேவன் நியாயம் தீர்ப்பதற்கு முன்னாடி परमेश्वर न्याय करने से पहले நமக்குள்ளே ஒரு தீர்ப்பு உண்டாகிறது. हमारे अंदर एक न्याय बनती है. நமக்குள்ளே ஆண்டவர் சிந்தை வைத்திருக்கிறார். हमारे अंदर परमेश्वर एक परस्पर को रखा है. எப்பா இது செய்யாத இது செய். इसे करना इसे मत இது करना. சிந்தை சொல்லுகிறது. ये हमारे विचार की परस्पर कहती है. சிந்தை சொன்னாலும் கூட நம்ம என்ன பண்றோம் हम தெரியுமா? विचार कहने पर भी हमें क्या करते அதெல்லாம் हैं? மீறி நம்ம போயிடுவோம் हम சில सब காரியத்தை. उससे बढ़कर हम उससे आगे करते हैं. சிந்தை சொல்லி இதை செய்யாத. हमारे विचार कहती है इसे मत कर. நம்ம சொல்லுவோம் लेकिन हम कहेंगे வரத பாத்துக்கிடலாம். हम कहेंगे हाँ आने तो देख வரத लेंगे. பாத்துக்கிடலாம். आने वाली बात को देख लेंगे. ஹalleluya हालेलुया. அப்போ ஒன்று மனசாட்சியின்படி அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். पहला अपने जमीर के अनुसार वो न्याय को देता है. இரண்டாவது दूसरा அவருடைய சிந்தை என்ன தீர்க்கிறதோ அதன்படி நியாய தீர்ப்பு. विचार जो परस्पर करती है उसके अनुसार वो न्याय करता அதனால है. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. इसलिए परमेश्वर के पास पक्षपात नहीं है उसे समझ இதை लेना கேட்கிற जरूरी है. நீங்க வேதத்தை படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி, इसे सुनने वाले आप शास्त्र को पढ़े या न पढ़े हो, நீங்க பைபிளை பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் आपने சரி, शास्त्र को देखा हो या नहीं देखा हो, எங்களுடைய பிரசங்கத்தை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் हमारे சரி, संदेश को सुना हो नहीं सुना हो, நியாய தீர்ப்பு எங்களுக்கு இருப்பது போல் உங்களுக்கும் உண்டு. न्याय जैसे हमारे लिए वैसे आपके लिए भी है. ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மனசாட்சியை क्योंकि கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने आपके और मुझे जमीर को दिया ஒரு है. விவேகத்தை கொண்டு வருகிற சிந்தையை एक கொடுத்திருக்கிறார். विवेक को लाने वाले का अच्छे बुद्धि को दिया है. ஹalleluya हालेलुया. அது உனக்கு சொல்லி கொடுக்கிறது ஒவ்வொரு वो நாளும். हर एक दिन आपको सिखाती है. இந்த காரியத்தை செய்யாத என்று தீர்க்கிறது. इस काम को कर इस बात को मत कर ऐसे सिखाती है. இது நிமித்தம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். इसके अनुसार परमेश्वर न्याय அவருக்கு करेगा. பட்சபாதம் இல்ல. उसके पास पक्षपात नहीं है. ரோமர் 13 அதிகாரத்தின் 5 வசனம் சொல்லுகிறது, रोमियो 13 अध्याय उसका 5वां वचन कहती है, கோபாக்கினையின் நிமித்த மாத்திரம் அல்ல, उसके कोप के अनुसार ही नहीं மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். हम जमीर के अनुसार भी न्याय करना சில चाहिए. பேருடைய என்னன்னு தெரியுமா? हम कुछ लोगों का मन क्या ஐயோ है? நான் அங்க போய் நரகத்துக்கு போயிட கூடாது. है मैं
वहां जाकर नरक में नहीं जाना நியாய है। தீர்ப்பு நாள்ல தண்டனை வந்துடக்கூடாது. न्याय के दिन में मेरे लिए दंड नहीं आना இதனால है। பரிசுத்தமா வாழுவோம். इसके लिए पवित्र जीवन இதனால बिताते हैं। ஆராதனைக்கு इसके போவோம். लिए आराधना के लिए जाते हैं। இதனால ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். इसके लिए हम प्रार्थना करते हैं। ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है கோபாக்கினி நிமித்தம் நீ ஜெபிக்க வேண்டாம். तो अपने क्रोध को डर मानकर प्रार्थना मत கோபாக்கினி करना। நிமித்தம் நீ ஆராதனைக்கு வர வேண்டாம். अपने क्रोध को डर मानकर तो आराधना में आने கோபாக்கினி की जरूरत नहीं है। நிமித்தம் வழியை சீர்படுத்த तो வேண்டாம். अपने क्रोध के अनुसार अपने आप को चार्ज देने को सही मत உன்னுடைய करना। மனசாட்சி சொல்லுகிறதே அது நிமித்தம் செய்யாத. लेकिन तेरा जमीर जैसे कहता है उसके अनुसार तो आधीन मानकर चलना। அல்லேலூயா. हालेलुया। கோபாக்கினி நிமித்தம் तो अपने क्रोध के நாம் कारण பயந்து பயந்து செய்வதை விட हम डर डर कर जो करने से बढ़कर மனசாட்சி நிமித்தம் क्रोध को मानकर சந்தோஷத்தோட செய்யுங்க. हम गवाही के अनुसार खुशी के साथ करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை சந்தோஷத்தோட செய்யுங்க. हम परमेश्वर के कार्य को खुशी के साथ करेंगे। கர்த்தருடைய வேதத்தை சந்தோஷத்தோட வாசிங்க. परमेश्वर के वचन को खुशी के साथ पढ़ेंगे। ஜெபம் செய்வது சந்தோஷத்தோட பண்ணுங்க. प्रार्थना करते समय खुशी के साथ प्रार्थना करेंगे। ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோட வாங்க. आराधना में परमेश्वर के भवन में आते समय खुशी के साथ आएंगे। போவலனா பாஸ்டர் திட்டுவான்னு சொல்லி வராதீங்க. अगर नहीं जाएंगे तो पास्टर गुस्सा करेंगे ऐसे இல்லனா सोचकर मत ஏசப்பா आना। என்ன எனக்கு தண்டனை கொடுத்துறோம் या வராதீங்க. यीशु मसीह मुझे दंड देगा ऐसे सोचकर मत आना। அப்பா பார்க்க போறங்கற சந்தோஷத்தோட मैं வாங்க. मेरे पिता को देखने जा रहे हैं उस खुशी के साथ आइए। அல்லேலூயா. 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 தேவன் பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறார். परमेश्वर पक्षपात के बिना न्याय करता है। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 8 அதிகாரத்தின் 9 வசனத்தை பார்க்கும்போது யோவாन 8वां अध्याय इसका 9वां वचन में हम देखते ஒரு हैं ஸ்திரியை இயேசு கிறிஸ்து முன்பாக கொண்டு வந்து एक நிறுத்தினார். स्त्री को यीशु मसीह के सामने लाकर खड़ा करते हैं। எல்லாரும் சொல்றாங்க இவள் விபச்சாரம் செய்தாள். सब लोग कहते हैं कि इसने व्यभिचार की। கையங்களவுமாய் பிடிச்சிட்டோம். हम उसे रंगे हाथ पकड़ कर लाए என்ன செய்ய हैं। வேண்டும்? उसे क्या करना है? மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். मूसा ने हमें कहा है கல்லிருந்து கொள்ள வேண்டும். उसे पथराव करना है। இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தார். यीशु मसीह चुप रहे। மறுபடியும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. फिर से उसे पूछते रहे। இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु ने कहा உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய आप கடவன். में जो पापी नहीं है उसके ऊपर पहला पथराव करे। வசனம் அழகாய் சொல்லுகிறது. वचन अच्छी तरह कहते हैं அவர்கள் மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு वो उनके मन में उस टोचे जाकर அவர்கள் தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு उनके जमीर में वो कठोरता के साथ टोचे जाकर எல்லாரும் போயிட்டாங்க. सारे लोग चले गए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மனசாட்சி ஒரு மனுஷன் கடிந்து கொண்டது அப்படினா एक जमीर अगर किसी को दोषी ठहराती है तो அவனுடைய பாவத்தை நீ உணர்ந்து கொள்ளு. वो अपने पाप को स्मरण करता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அநேகருக்கு மனசாட்சி கடிந்து கொள்ள மாட்டேங்குது. आज कई सारे लोगों के लिए जमीर जो है दोषी नहीं ठहराती है। அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. इसलिए परमेश्वर का वचन कहती है அவருடைய இருதயம் கொழுத்து போய் இருக்கிறது. उनका हृदय जो है मासीला हो चुका है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய இருதயம் கொழுத்து போய் இருக்கிறதுனால उसका चर्बीला होने के कारण அதே ரோமர் 1 அதிகாரத்தின் 28 வசனத்தை பாருங்க. रोमियो पहला अध्याय उसका 28वां वचन में देखते हैं தேவனை அறிவை பற்றிக்கொண்டாருக்கு அவருக்கு மனதில்லாதபடி परमेश्वर को जानने वाले ज्ञान को वो नहीं पाने के कारण தகாதவைகளை செய்யும்படி जो नहीं कर निकम्मे कामों को करने के लिए தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். परमेश्वर के लिए ऐसे ऐसे निकम्मे कामों के लिए अपने मन को लगाने लगे। இந்த சம்பவம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? ये संभव होने के लिए क्या कारण தேவனே ஒப்பு था? கொடுக்கிறார். यीशु मसीह खुद उन्हें समर्पण தகாததை करता है। செய். तू अधर्मी कामों को காரணம் करना என்ன தெரியுமா? उसका कारण क्या है? 21 வசனம் சொல்லுகிறது. 21वां वचन कहती है உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. उनके बिना स्मरण के साथ रहने वाला हृदय जो एक अंधकार से भर गई। அல்லேலூயா. हालेलुया। உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததுனால निर्बुद्धि मन अंधकार से भरने के कारण மனசாட்சி கடிந்து கொள்ளப்படாமல் उनके जमीर जो है कठिन न होने पर மனசாட்சி கொழுத்து போய் இருக்கிறதுனால उसका जमीर जो है चर्बीला होने के कारण ஆண்டவரே சில பேரை விட்டுருதார். परमेश्वर कुछ समय छोड़ देता है। பாவத்தை செய்துகிட்டே तू पाप को करते रहना। ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிற்பேன். एक दिन न्याय की जगह पे खड़े रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் பட்சபாதம் இல்லாமல் நியாய தீர்க்கிறது. परमेश्वर पक्षपात के बिना न्याय करता है। அல்லேலூயா. हालेलुया। தங்கள் சிந்தைகளினாலே வீணராகிறார்கள் அநேகர். अपने सोच विचार के अनुसार वो व्यर्थी बनते हैं। பிரசங்கி 7 அதிகாரத்தின் 14 வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 7:14 7 उसका 17 वचन कहती है நல்ல ஆசீர்வாதமா உயர்ந்திருக்கும் பொழுது அனுபவி. अच्छे आशीष के साथ जब ऊंचाई में रहते अच्छा अनुभव कर ले। தாழ்ந்திருக்கும் பொழுது जब तू नम्र रहता है, ஒன்றுமில்லாமல் இருக்கும் जब பொழுது तू दीन रहता है और कुछ नहीं வெறுமை है, வரும் பொழுது एक खालीपन के साथ जब आता है சிந்தனை செய். तू विचार कर। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரே யோசி. परमेश्वर कहता है कि तू सोच ना ஏன் என் வாழ்க்கையில வருது? ये जीवन में मेरे जीवन में क्यों आया। அததான் ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறாரு. परमेश्वर वहां पे वही कहा है உன்னுடைய சிந்தை உனக்கு தீர்க்கும். तेरे विचार तुझे परस्पर करेगी। ஆண்டவர் இந்த சிந்தையை கர்த்தர் ये கொடுத்திருக்கார். विचार को परमेश्वर ने दिया है, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால யோசித்துக் கொள்ள வேண்டும். इसलिए हमें सोचना जरूरी है। நீதிமொழிகள் 14 அதிகாரத்தின் 8 வசனம் சொல்லுகிறது. नीति वचन 14 उसका 8वां वचन कहती है தன் வழியை சிந்தித்துக் கொள்வது अपने मार्ग को सोच विचार करना விவேகியின் ஞானமா இருக்கிறது. विवेकी का एक ज्ञान है। அல்லேலூயா. हालेलुया। தன்னுடைய வழியை சிந்திக்கணும். अपने मार्गों को वो सोचना जरूरी है। அவன் யார் தெரியுமா? वो कौन है जानते हैं? விவேகியின் ஞானம். उसका विवेकी का ज्ञान है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வழியை சிந்திக்கிறோமா? आज अपने मार्ग को हम सोचते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் हम अधर्मी के मार्ग पे चले बिना, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் पापी के मार्ग पे खड़े रहे बिना, பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும் जो तुच्छ बातें करते हैं
उनके साथ बैठे बिना வேதத்தில் பிரியமாய் இருந்து हम परमेश्वर के वचन में प्रिय रखकर இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். दिन रात उसे अध्ययन करने वाला मनुष्य धन्य है। அதெல்லாம் பாவியினோட வழியில நிக்காத. परमेश्वर कहता है कि पापी के मार्ग में मत खड़े அங்க रहे, போகாத. वहां पे मत जाना। ஆனா நம்ம அந்த வழி தியானிக்க மாட்டேங்கிறோம். लेकिन हम उस मार्ग को अध्ययन नहीं ஆண்டவர் करते। சொல்லுகிறார் நீ அந்த ஞானம் உனக்கு எப்படி வரும் தெரியுமா? परमेश्वर कहता है कि वो ज्ञान आपको कैसे मिलेगी, எப்படி விவேகியா இருப்பா? वो कैसे तुम विवेक के साथ रह सकते தன்னுடைய हो, வழிகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க. अपने मार्ग के बारे में सोच विचार करते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாளும் हर एक दिन நீங்கள் போகிற வழி எது என்பதை அறிந்து अब கொள்ளுங்கள். जाने वाले मार्ग क्या है उसे जान लेना जरूरी है। ஏன்னா ஆண்டவர்ட்ட கேளுங்க. इसे परमेश्वर से मांगिए। வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் கேட்கும். मार्ग यही है ऐसे एक आवाज सुनाई देगी। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த வழியில நடங்க. उस मार्ग पे चलिए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கொலோசியர் 3 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது. कोलोसियों 3 अध्याय उसका 25 वचन कहती है, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். अन्याय करने वाले और अन्याय करने दो, அவன் அதற்கேற்ற பலனை वो அடைவான். उसके अनुसार प्रतिफल को पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। யாரும் தப்ப முடியாது. कोई उससे बच नहीं सकता। நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப आप भी முடியாது. नहीं बच सकते, मैं भी नहीं बच सकता। ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியும் தப்ப முடியாது. परमेश्वर को नहीं स्वीकारे हुए अन्य जाति भी नहीं बच நியாய सकते। தீர்ப்பு எல்லாத்துக்கும் உண்டு. न्याय सबके लिए होगी, பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார். पक्षपात के बिना न्याय करेगा। உங்களுக்கும் எனக்கும் வேதத்தின்படி நியாயம் தீர்த்தார். आपको और मुझे व्यवस्था के अनुसार न्याय किया है। ஆண்டவரை அறியாதவனுக்கு மனசாட்சியின்படியும் அவனுடைய சிந்தையின்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். परमेश्वर को जिसने नहीं जाना उसे उसके जमीर के अनुसार उसके विचार को अनुसार न्याय करता है, அதனால யாரும் தப்ப முடியாது. इसलिए कोई बच नहीं सकते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இத நம்முடைய மனசுல போட்டுக்கிடணும் ஒழுங்கா. इसे हम मन में रख लेना जरूरी है। யாரும் உங்கள்ட்ட கேட்டா தைரியமாய் சொல்லுங்க. कोई अगर आपसे सवाल करे तो आप निडरता के साथ எனக்கு कहिए, நியாய தீர்ப்பு உண்டு என்கிற நம்பிக்கை இருக்கிறது. मुझे न्याय है कर उस विश्वास में உனக்கு अंदर நியாய है। தீர்ப்பு ஆண்டவர் கொடுப்பார். आपको भी दंड परमेश्वर न्याय உன்னுடைய ठहराएगा। மனசாட்சியை ऐसे மீறி நீ நடக்காத. अपने जमीर से बढ़कर तू कुछ कार्य मत உன்னுடைய करना, சிந்தையை மீறி நடக்காத. अपने विचार से बढ़कर कुछ कार्य मत இந்த करना। ரெண்டையும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ये दोनों बातों को परमेश्वर हमारे मन में रख कर रखा है। அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் वो தீர்ப்பார். पक्षपात के बिना न्याय करता है। தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. परमेश्वर के पास पक्षपात नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ஓகே, ஐந்தாவதாக கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? पांचवा परमेश्वर कैसा न्याय करता ரோமர் है? 2 அதிகாரத்தில் 13 வசனம். रोमियो 2 अध्याय के 13 वचन, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. जो कोई परमेश्वर की व्यवस्था को सुनते हैं वो धर्मी नहीं, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். लेकिन व्यवस्था के अनुसार जो चलते हैं वही धर्मी ठहराएंगे। ஐந்தாவதாக पांचवा हम देखते கர்த்தர் हैं எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார்? परमेश्वर कैसे न्याय करेगा। சில பேர் சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे நான் நியாயப்பிரமாணத்தை கேட்டுட்டேன், मैंने व्यवस्था को सुन लिया है, நியாயப்பிரமாணத்தை கேட்டிருக்கிறேன், मैं व्यवस्था को सुन चुका हूँ, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன். इसलिए मैं स्वर्ग राज्य चला जाऊंगा। வசனத்தை படிச்சிட்டேன், मैंने वचन को पढ़ लिया, அதனால பரலோகத்துக்கு போவேன். इसलिए मैं स्वर्ग राज्य चले जाऊंगा। ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है நியாயப்பிரமாணத்தின்படி கேட்கிறவன் அல்ல, व्यवस्था के अनुसार सुनने वाला அதன்படி नहीं, செய்கிறவனே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக लेकिन இருப்பான். उसके अनुसार जो करता है वही धर्मी ठहराया அப்ப जाएगा। இதுல என்ன தெரியுமா? इसमें से क्या समझते हैं? நாம் எவ்வளவு அறிவை பெற்றிருந்தாலும் கூட हम कितने भी ज्ञान को पाए रहेंगे तो भी செயலின்படி தான் நியாய தீர்ப்பு இருக்கும். हम अपने कामों के अनुसार ही न्याय किए जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர்லாம் பைபிள் அப்படி கரைச்சு குடிச்சு कुछ வச்சிருப்பாங்க. लोग बाइबल को ऐसे पढ़कर पी लिए रहेंगे, எந்த வசனத்தை கேட்டாலும் எடுத்து कोई சொல்லிடுவாங்க. भी वचन को पूछेंगे तो ऐसे फटक से बता देंगे। ரொம்ப சந்தோஷம். बहुत खुशी की बात है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் लेकिन வசனத்தை அவ்வளவு படிச்சிட்டு वचन को उतना पूरा पढ़कर வசனத்தின்படி வாழல அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. वचन के अनुसार नहीं जिएंगे तो कोई उपयोग नहीं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை நீ கற்றிருக்கிறாய். वचन कहती है कि तूने न्याय को व्यवस्था को सीखा है, இந்த வசனத்தின் அறிவு இருக்கிறது. इस वचन का ज्ञान तुझे है, வசனத்தை நிறைய तूने கேட்டிருக்கிறீங்க, वचन को बहुतायत में सुना है, வசனத்தை நிறைய படிக்கிறீங்க. वचन को बहुत आप पढ़ते हो, ஆனால் நியாய தீர்ப்பு நீ வசனத்தை படித்ததுனால் நியாய ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, इसलिए तू वचन को पढ़ा है, इसके लिए न्याय के दिन நீ ஒரு परमेश्वर நாளைக்கு नहीं 10 कहेगा। அதிகாரம் படிச்சிட்டு, तू एक दिन में 10 अध्याय पढ़ நீ ஒரு चुका है, நாளைக்கு 20 பிரசங்கம் கேட்டுட்ட, तूने एक दिन में 20 जो है संदेश सुन चुका है, அதனால நீ பரலோகத்துக்கு போனான்னு சொல்ல மாட்டே. इसलिए तू स्वर्ग में चले जा ऐसा नहीं कहेगा। நீ பெற்றிருக்கிற அறிவின் நிமித்தம் கர்த்தர் நியாயம் தீர்க்க तू மாட்டார். पाए हुए ज्ञान के अनुसार परमेश्वर तुझे न्याय நம்ம नहीं எவ்வளவு करेगा। அறிவினால் பெற்றிருக்கலாம், हमने कितने भी ज्ञान पाए रह सकते हैं, அதற்கான எவ்வளவு சத்தியங்களை उसके அறிந்திருக்கலாம். लिए हम कई सारे सत्य को जान चुके होंगे, ஆண்டு சொல்லுவாரு, लेकिन परमेश्वर कहेगा அறிவின்படி நான் நியாயம் தீர்க்க मैं மாட்டேன், अपने ज्ञान बुद्धि के अनुसार न्याय नहीं करता, உன்னுடைய செயலின்படி நான் நியாயம் தீர்ப்பேன். मैं तेरे कामों के अनुसार न्याय करता हूं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப வசனத்தை நல்லா வாசிப்பது மாத்திரமல்ல, वचन को अच्छे से पढ़ना ही नहीं, வசனத்துக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும். அது वचन को अनुसार हमें चाल चलन में रखना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பிரசங்கம் பண்ணுவாங்க, संदेश देंगे, வாழ்க்கை இல்லனா எல்லாமே வீண். अगर जीवन नहीं है तो सब व्यर्थ है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. उस दिन ऐसे ही कहे थे। இயேசு கிறிஸ்து வந்து எத்தனையோ பேர் क्वेश्चन வந்து கேட்டாங்க. यीशु मसीह से कई सारे लोगों ने सवाल किया, ஆண்டவர் அழகாய் சொன்னார், यीशु मसीह ने अच्छी तरह बताया, இவன்
எல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்கறாங்க. ये सब अच्छी तरह से सिखाते हैं। பரிசேய வேத பாரகெல்லாம் நல்லா கற்றுக் ये கொடுக்கறாங்க. फरीसी और इस शास्त्र का पढ़ाई सिखाने वाले सब अच्छे से ஆனா सिखाते हैं, அதன்படி செய்ய மாட்டாங்க. लेकिन उसके अनुसार नहीं करते। ஹalleluya. हालेलुया। அநேக பாரங்களை தோள்ல ஏற்றுவாங்களாம். कई सारे बोझ को वो एक दूसरे पर ठहराते हैं। ஆண்டவர் அழகா அப்படி சொன்னார். அந்த வசனம் எடுக்கல. அநேக பாரங்களை ஏற்றுவாங்க. परमेश्वर अच्छी तरह कहता है कि वो बहुत सारे बोझ को दूसरे ऊपर थमाते हैं, அவருடைய விரலினால கூட தொட மாட்டாங்க அதை. लेकिन अपने उंगली से भी उसे नहीं छूते। அதனுடைய அர்த்தம் என்ன इसका தெரியுமா? मतलब क्या जानते हैं? நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அத்தனை கட்டளையும் ஜனங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லுவாங்க. न्याय में लिखी गई सारे बातों को तुम आज्ञा मानो ऐसे लोगों को कहेंगे, ஆனா அவர்கள் அதை செய்வதில்லை. लेकिन वो उसे नहीं करते। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் எப்படி நியாயம் तो தீர்ப்பார்? परमेश्वर कैसे न्याय करेगा? அறிவின்படி நியாயம் தீர்க்க முடியுமா? बुद्धि के अनुसार न्याय कर सकता है क्या? முடியாது. नहीं कर सकता। நான் அதை அழகா இப்படி சொல்லலாம். मैं उसे अच्छी तरह से ऐसे कह सकता ஆண்டவரை हूं। அறிந்த கிறிஸ்தவன் அல்லாதவன் எவ்வளவு பேர் வேதத்தை நல்லா आज படிச்சிருக்காங்க. परमेश्वर को नहीं जानने वाला जो मसीही नहीं है वो अच्छे से शास्त्र को जानता है, அதனால அவன் பரலோகத்துக்கு போயிட மாட்டான். इसलिए वो स्वर्ग को नहीं चला जाएगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை அறிவது ரொம்ப முக்கியம் தான். परमेश्वर को जानना अच्छी बात है। அவருடைய வசனத்தை படிப்பது ரொம்ப முக்கியம் தான். परमेश्वर के वचन को पढ़ना बहुत मुख्य है, வாழ்க்கை அதை விட ரொம்ப முக்கியம். लेकिन जीवन उससे बढ़कर है। ஹalleluya. हालेलुया। வசனத்தின்படி வாழ்வது அதை விட ரொம்ப इस முக்கியம். वचन के अनुसार जीना उससे भी मुख्य है। தீத்து 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது तीतु पहला अध्याय उसका 16 वचन हम பவுல் देखते हैं, அப்போஸ்தலர் ரொம்ப அழகா எழுதுறார். वहां पे पौलुस प्रेरित अच्छी तरह से कहते हैं, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுவார்களாம். वे परमेश्वर को जानते हैं करके ऐसी कबूली करेंगे, ஆனால் लेकिन தங்களுடைய கிரியைகளினால अपने क्रियाओं के अनुसार அவரை மறுதலிக்கிறார்கள். परमेश्वर को इनकार करते हैं। ஹalleluya. हालेलुया। பாருங்க, ஆண்டவர் எனக்கு தெரியும், वो कहते हैं कि परमेश्वर को मैं जानता हूं, ஆனா கிரியையினால लेकिन अपने कामों के இவன் अनुसार ஆண்டவர் தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது ये சொல்லுவாங்க. परमेश्वर को नहीं जानते रहना वही अच्छी होती है। இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் அப்படிதான். आज मसीह लोग कई நான் सारे ऐसे हैं, கிறிஸ்தவன், मैं मसीह நான் हूं, ஞானஸ்நானம் मैंने பெற்றுட்டேன், बपतिस्मा लिया நான் है, அபிஷேகம் பெற்றுட்டேன், मैंने अभिषेक पा लिया है, நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், मैं अच्छा प्रचार எனக்கு करता அவ்வளவு हूं, வசனம் தெரியும், मुझे इतना वचन நான் जानता हूं, மணிக்கணக்கா ஜெபிப்பேன். मैं घंटे घंटे प्रार्थना करता हूं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், हम परमेश्वर को जानकर रखे हैं, கிரியைகளினால் மறுதலிக்க கூடாது. लेकिन अपने कामों के अनुसार उसे इनकार नहीं करना। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கிரியை ரொம்ப கரெக்டா இருக்கணும். हम अपने कामों में सही रहना, அவர்களை பற்றி சொல்ல அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர். उससे घिनौनी हर कार्य के समान परमेश्वर रखता है। ஹalleluya. हालेलुया। அவங்க யாரும் அருவருக்கப்படத்தக்கவரலாம். वो घृणा करने लायक परमेश्वर रखता है। ஹalleluya. हालेलुया। அதனால அறிவின்படி அல்ல செயலின்படி கர்த்தர் நியாயம் इसलिए अपने தீர்ப்பார். बुद्धि के अनुसार नहीं, अपने कामों के अनुसार परमेश्वर न्याय करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। லூக்கா 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. लूक 18 अध्याय उसका 20 वचन में हम देखते हैं, ஒரு வாலிபன் இயேசுவிடம் வருகிறார். एक जवान यीशु मसीह के पास आता ஒரு है। ஐஸ்வரியமான வாலிபன். वो अच्छा एक धनवान मनुष्य था। அவன் வந்து கேக்குறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? वो पूछता कि मैं अनंत जीवन पाने के लिए मैं क्या करूं? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நியாய தீர்ப்பு தெரியுமா உனக்கு? तू न्याय व्यवस्था को जान, நியாய பிரமாணம் தெரியல, तू व्यवस्था को जानता है ना, கற்பனை எல்லாம் உனக்கு தெரியும்ல, तू ऐसे सारे विधियों को जानता है ना, அதுபடி நீ வாழ்ப்பா. तो उसके अनुसार जीवन बिता। அவன் என்ன சொன்னான் தெரியுமா? वो क्या कहता है, என் சிறு வயதிலிருந்து நான் அதை கடைபிடிக்கிறேன். मैं उस अपने छोटे उम्र से मैं उसे अपना कर चलता हूं। ஹalleluya. हालेलुया। சிறு வயதிலிருந்து मैं अपने छोटे उम्र से அவன் தாய் தகப்பனுடைய மீறல, வார்த்தையை மீறல, अपने माता पिता के आज्ञा पालन को कभी कलम टुकराया नहीं, செய்யல, कभी चोरी नहीं किया, அவன் கொலை செய்யல, कभी हत्या नहीं किया। தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொன்னதோ அத்தனைக்கு கீழ்ப்படிந்தான். परमेश्वर का व्यवस्था का प्रमाण जो कुछ किया वो सब कुछ ने किया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இயேசுவிட்ட கேட்டார், அப்படியா? यीशु ने उससे पूछा ऐसा है क्या? உன்கிட்ட இன்னும் ஒரே ஒரு குறை இருக்கு. इस तेरे पास और एक कमी है, உன்கிட்ட சொத்து நிறைய இருக்குல்ல, तेरे पास बहुत धन संपत्ति है ना, வித்துட்டு தரித்திரம் கொடுத்துரு. तू उसे बेचकर दरिद्र को दे दे। அவன் மனதுல துக்கம் அடைந்து போனான். वो मन में दुख के साथ लौट गया। ஹalleluya. हालेलुया। ஆனா எனக்கு இவனை குறித்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். मुझे इसे लेकर एक आश्चर्य बात लगती है। ஹalleluya. हालेलुया। சிறு வயதிலிருந்து छोटे उम्र से அத்தனை கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கான் பாருங்க. हर एक प्रमाण को उसने आज्ञा माना है। देखिए இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை எப்படி தெரியுமா? आज हमारा सोच विचार कैसे रहता है, பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியாது. पुराने करार के व्यवस्था को हम अपना कर उसे चल नहीं सकते उसके இது अनुसार। இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலை. आज के मसीह लोगों का सोच वैसा है। பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுமா? हम पुराने व्यवस्था को अपना कर चल सकते हैं क्या? கடைபிடிச்சன ஒருத்தன் சாட்சியே கொடுக்கறான். ऐसे उसने अपना कर कहा रहा कर कर गवाही देता है एक मनुष्य। हालेलुया. हालेलुया। நம்மளை விட எவ்வளவு பெஸ்ட் பர்சன் அவர். हमसे कितना वो श्रेष्ठ मनुष्य रहेगा। हालेलुया. हालेलुया। ஆனா என்ன தெரியுமா? लेकिन एक बात क्या है, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மீறி இன்னொரு காரியத்தை அவன்கிட்ட கேட்கிறார். परमेश्वर उससे न्याय प्रमाण से बढ़कर एक बात को उससे पूछता है। அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. वहां पर एक सवाल है அவனுடைய उसके लिए। கற்பனை எல்லாம் கரெக்ட்டா கடைபிடிச்சிட்டான். उसने अपने सारे प्रमाणों को अच्छे से ஆனா व्यवस्था कर அதை लिया। மீறி இயேசு ஒரு காரியத்தை लेकिन उससे சொல்றாரு. बढ़कर परमेश्वर एक कार्य को बता ஓகே, रहे நீ हैं। எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க. सारे बातों में अच्छा था, உனக்கு நித்திய ஜீவன் தானே வேணும். तुझे अनंत काल की जीवन चाहिए ना। இந்த உலகத்துல இருக்க அத்தனையும் வித்து. ये संसार में जो कुछ भी है सब कुछ बेच दे। ஹalleluya. हालेलुया। ஆனா இது வசனம் சொல்லும்படியாக
இயேசு அவன் மீது அன்பு வைத்து அதை சொன்னார். लेकिन परमेश्वर के वचन कहती है कि यीशु मसीह उसका प्रेम रखकर उसे कहा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அத்தனை கிரியைகள் அவன் செய்திருந்தாலும் கூட व्यवस्था के अनुसार उसे सारे कार्य को करने पर भी இயேசு விட சொல்லுகிற ஒரு காரியத்தை விட முடியல. यीशु ने जो छोड़ने के लिए कहा वो उसे छोड़ नहीं पाया। அல்லேலூயா. हालेलुया। சோ இன்னைக்கு நான் பாருங்க அவனே அவளை ஒரு சாட்சியை கொடுக்க முடிகிறது. अगर उसके बारे में भी एक गवाही दे सकते हैं तो அல்லேலூயா. हालेलुया। நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது धर्मी जो है उद्धार पाना बहुत कठिन है। என்றால் பாவியும் துரோகி எங்கே நிற்பான்? पापी और द्रोही कहाँ खड़ा रहेगा? நான் சொல்லுவேன் அந்த வாலிபன் ரொம்ப நீதிமான். वो धर्मी लड़का जो था वो बहुत धर्मी அவன் था। ரொம்ப நீதிமான். वो बहुत धर्मी था। அத்தனை கற்பனைகளை கடைபிடித்தவன். सारे प्रमाणों को उसने आज्ञा माना था। அவனே நித்திய ஜீவன் என்று வரும்பொழுது விலகி விட்டான். लेकिन वो जब अनंत काल जीवन आते ही वो दूर चला गया तो ஐ டோன்ட் நோ நீங்களும் நானும் எங்க நிற்க போறோம். नहीं जानते, मैं नहीं जानता आप और मैं कहाँ खड़ा है। ஹalleluya. हालेलुया। அறிவது மாத்திரமல்ல செயல்ல காட்டுவோம். केवल जानना ही नहीं अपने कामों में दिखाए। ஹalleluya. हालेलुया। லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் 47ஆம் வசனம் சொல்லுகிறது. लूका 12 अध्याय उसका 47वां वचन कहती है, என்னுடைய சித்தத்தை அறிந்து मेरे चाहत को इच्छाओं को जानकर அதற்கு ஆயத்தமாகாமல் இருக்கிறவன் अगर उसके लिए तैयारी के साथ नहीं रहने वाला அநேக அடிகள் அடிக்கப்படுவான். वो कई सारे मार खाएगा। ஹalleluya. हालेलुया। அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. उसका अगली वचन कहती है, அறியாது இருந்தவனுக்கு अनजाने में रहने वाले को குறைவான அடிகள். कम मार पड़ेगी। ஹalleluya. हालेलुया। இப்போ வேதத்தை அறிவதா அறியாமல் இருக்கிறத நம்ம தான் பார்த்தோம். अब शास्त्र को जानना ही नहीं जानना हमें सोच लेना। வேத வசனத்தை அதிகமா படிச்சீங்கன்னா शास्त्र के वचन को अधिक पढ़ेंगे तो தப்பு செஞ்சா அதிக அடி விழும். गलती करेंगे तो बहुत मार पड़ेगी। ஹalleluya. हालेलुया। குறைவா படிச்சோம் அப்படினா अगर कम पढ़ेंगे तो குறைஞ்ச அடி விழும். कम मार पड़ेगी। அது அர்த்தம் அல்ல. वो अर्थ नहीं है। என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? நீங்கள் அதிகமாய் தேவ சித்தத்தை அறிந்து अब परमेश्वर की इच्छा को ज्यादा जानकर வசனத்தை அறிந்தில்ல. वचन को नहीं। ஹalleluya. हालेलुया। அந்த வசனம் என்ன சொல்லுது? वो वचन क्या कहती है? தேவனுடைய சித்தத்தை அறிந்து. अब परमेश्वर की इच्छा को जानकर அப்ப வசனத்தை விட தேவ சித்தத்தை அறிந்துட்டோம் அப்படினா वचन से बढ़कर परमेश्वर की इच्छा को अगर जान அதை लेंगे तो அறிஞ்சிட்டு மீறி நடந்தா अनेक தண்டனை தான். उसे जानकर भी हम उसके अनुसार गलती कर देंगे तो हमारे लिए बहुत दंड मिलेगा। ஓகே. ஐந்தாவதாக என்னன்னா நியாய தீர்ப்பு செயலின்படி அல்ல, அறிவின்படி அல்ல, செயலின்படி இருக்கு. पांचवा न्याय जो है बुद्धि के अनुसार नहीं अपने कामों के अनुसार की जाती है। ஆறாவதாக நியாய தீர்ப்பு எப்படி இருக்கு? छठवां न्याय कैसे किया ரோமர் जाएगा? 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். रोमियो दूसरा अध्याय के 16वां वचन, என் சுவிசேஷத்தின்படியே मेरे सुसमाचार के अनुसार தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு प्रभु यीशु मसीह के द्वारा மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாள். मनुष्य की गुप्त बातों के अनुसार न्याय करने वाले दिन में, அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும். गुप्त बातों के अनुसार न्याय करने वाले दिन में। ஆறாவதாக छठवां हम देखेंगे நம்முடைய அந்தரங்கத்தின்படி நியாய தீர்க்கப்படும். हमारे गुप्त बातों के अनुसार न्याय किए जाएंगे। ஹalleluya. हालेलुया। நம்ம என்னென்ன காரியத்தை மறைக்கிறோமோ हम किस किस बातों को गुप्त அதின்படி நியாய தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. उसके अनुसार हमें न्याय किया जाएगा ऐसा शास्त्र कहती है। பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை सभोपदेशक 12 उसका 14 वचन में देखते हैं, ஒவ்வொரு கிரியையையும் हर एक क्रियाओं அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் गुप्त में करने वाले हर एक कार्य के लिए, நன்மையானாலும் தீமையானாலும் भलाई हो या बुराई हो, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். परमेश्वर न्याय में उसे ले आएगा। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு கிரியை हर एक कामों को அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம் हम गुप्त में करने वाले हर एक बात அங்க பாருங்க. वहां पे देखते हैं, அந்தரங்கத்துல நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் வெளியே வரும். गुप्त में हम भलाई करें या बुराई करें सब बाहर அப்ப நியாயம் தீர்க்கும் பொழுது न्याय करते समय அந்தரங்கத்துல எதை செஞ்சாலும் வெளியே வரும். गुप्त में हम जो भी करेंगे वो सब बाहर निकाला जाएगा। அந்தரங்கத்தில் நாம் நன்மை செய்ய முடியும். गुप्त में हम भलाई कर सकते हैं, அந்தரங்கத்தில் பாவத்தையும் செய்ய முடியும். गुप्त में हम बुराई भी कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்துல ஜெபிங்க. आप प्रार्थना करने समय अपने अंदर ही कमरे में जाकर आप गुप्त रीति से प्रार्थना அந்தரங்கத்தில் करो। பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் आप அளிப்பார். गुप्त रीति में देखने वाले पिता आपके लिए प्रतिफल உன் देगा। வலது கை கொடுப்பதை இடது கை அறியாது இருக்க आपके வேண்டும். दाहिने हाथ जो देती है अपने बाएं हाथ को न जानने लायक देना। இது அந்தரங்க கிரியை. ये सब गुप्त बातों के कार्य ஹalleluya. हैं। हालेलुया। இது அந்தரங்க கிரியையில நன்மையான கிரியை. ये सब गुप्त बातों में एक भलाई के कार्य है। ஹalleluya. हालेलुया। இதை இந்த உலகம் பார்க்காது. इसे ये संसार नहीं देखेगा, மனிதர்கள் பார்க்க மாட்டாங்க. मनुष्य नहीं देखेंगे, சபை பார்க்காது. कलीसिया नहीं देखेगी। அந்தரமாய் நன்மை செய்தா आप गुप्त में भलाई करने पर ஆண்டவர் மாத்திரமே பார்ப்பார். केवल परमेश्वर ही देखेगा। அதற்கான பலனை நிச்சயமா அவர் நியாயத்திற்கு उसका प्रतिफल वो न्याय की तरह में निश्चय वो देगा। ஹalleluya. हालेलुया। ஆனால் அதே வேளையில लेकिन उसी समय पर அந்தரங்கத்துல நாம் தவறு செய்ய கூடாது. गुप्त में हमें बुराई नहीं करना है। சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, वही सकता 90 उसका 8वां वचन कहता எங்கள் है, அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்திற்கு முன்பாக நிறுத்தினீர். मैं अपने गुप्त पापों को तेरे चेहरे के सामने मैंने खड़ा किया। ஹalleluya. हालेलुया। அந்தரங்க பாவத்தை मैंने गुप्त में किए हुए पापों को ஆண்டவர் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்துகிறார்.
परमेश्वर अपने चेहरे के प्रकाश में खड़ा करता है। இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் இப்படியே दूसरा சொல்றார். कोरिन्थियर 4 अध्याय का दूसरा वचन में पौलुस प्रेरित इस रीति से कहते நாங்கள் हैं, வெட்கமான அந்தரங்க கிரியைகளை வெறுக்கிறோம். हम लज्जित होने वाले अंदर गुप्त की सारी बातों को हम नफरत करते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நாம் செய்கிற சில காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். हम करने वाले कुछ काम हम समझते कि दूसरे नहीं जानते हैं। நீங்கள் மனிதர்களிடம் மறைச்சிடலாம், अब मनुष्य से छुपा सकते हैं, ஃபேமிலிட்ட மறைச்சிடலாம், परिवार से छुपा सकते फ्रेंड्स से हैं, மறைச்சிடலாம், दोस्तों से छुपा सकते हैं, சபைக்கு மறைச்சிடலாம், कलीसिया के लिए छुपा सकते हैं, ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. लेकिन परमेश्वर को नहीं। ஹalleluya हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक तो बात अच्छी तरह समझ लेना है। அந்தரங்கத்துல செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். गुप्त में करने वाले हर एक बातों को परमेश्वर बाहर ले आएगा। ஹalleluya हालेलुया। எல்லாருக்கும் முன்பாக வெளியே வரும். सारे लोग के सामने बाहर लाएगा, ஒருவருக்கு முன்பாக அல்ல. एक के सामने नहीं। இன்னைக்கு யாருக்குமே தெரியாம சில காரியத்தை செய்வோம். आज हम किसी को न जाने लायक हम कुछ कार्य को करते हैं। நியாய திருநாள் என்ன நடக்கும் தெரியுமா? न्याय के दिनों में क्या होगा जानते हो? முழு உலகமே பார்க்கும் அன்னைக்கு. सारे संसार देखेगी। ஹalleluya हालेलुया। முழு உலகம் பார்க்கும். पूरी संसार देखेगी। எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் அவருடைய முகத்தை முன்பாக கொண்டு வருவார். सारे लोगों के सामने उसके चेहरे के सामने वो ले आएगा। எவ்வளவு கடுமையான நமக்கு வந்து கொடூரமான நேரம் பாருங்க. इतना हमारे लिए कठोर समय होगा கொஞ்சம் देखिए। யோசித்து அந்தரங்க காரியத்தை விடாது. उसे सोचकर हम अपने गुप्त में करने वाले गलतियों को छोड़ना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நீங்க எதை பண்ணாலும் சரி आप कोई भी काम करें, அந்தரங்கத்துல பண்றது எப்போதுமே தவறாய் தான் இருக்கும். गुप्त में करने वाले सारे बात हमेशा गलती ही रहती है। ஹalleluya हालेलुया। பி கேர்ஃபுல். उसमें सावधान रहिए। உங்களுடைய சேட்டிங்கா இருக்கட்டும், டேட்டிங்கா எல்லாம் எதாலும் பாத்துக்கலாம். आपके चैटिंग रहने दो या कोई भी बात रहने दो। அந்தரங்கத்துல எதை செஞ்சாலும் கர்த்தர் வெளியரங்கமாக்கிடுவார். जो भी गुप्त में करते हो परमेश्वर सबको बाहर लाएगा। ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்தரங்கத்தை அறிகிறார். परमेश्वर कितना गुप्त के बातों को जानता है। வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நடுக்கம் வரணும். वचन को पढ़ते ही हमारे अंदर एक कांपना आना ஒரு चाहिए। வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। சங்கீதம் 44ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். भजन संहिता 44 उसका 21वां वचन पढ़ेंगे। சங்கீதம் 44:21. भजन संहिता 44 उसका 21वां वचन। தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாமல் இருப்பாரோ? परमेश्वर उसे जांच पड़ताल कर उसे पूछताछ किए बिना रहेगा क्या? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். अपने हृदय के गुप्त बातों को सब वो जानता है। ஹalleluya हालेलुया। இத சாதாரணமா மேலோட்டமா வாசிச்சா ये साधारण रीति से अगर ऊपर ही हम இந்த पढ़ेंगे तो வசனம் ரொம்ப சாதாரணமான ये வசனம். वचन बहुत साधारण है, ஆனால் लेकिन கருத்தோடு வாசிச்சீங்க அப்படி. लेकिन अच्छे से ध्यान देकर जब हम पढ़ेंगे तो ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है செபிக்கும் பொழுது கூட प्रार्थना करते समय में அறை வீட்டுக்கு போ. तू अपने कमरे में जा। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं சில இடம் நமக்கு வந்து ரொம்ப சேஃப்னு நினைக்கிறோம். कुछ जगह हमारे लिए सेफ ऐसे सोचते हैं हम। சில இடத்துக்கு போனா அப்படியே அங்க யாருமே நம்மள பார்க்க மாட்டாங்க. कुछ जगह पर हम जाएंगे तो वहां पर हमें कोई नहीं देखेगा। ரொம்ப சீக்ரெட் பிளேஸ். ये बहुत हमारे लिए गुप्त जगह है। அதையே उसे भी அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரை நினைச்சிருக்கிறோம். उतना ही हमने परमेश्वर को सोच रखा அதான் है। அப்படி சொல்லுவேன், அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரை मैं நினைச்சிருக்கிறோம். ऐसा कहूंगा आपने परमेश्वर का ऐसे सोच रखा है। மனுஷன் அந்த அந்தரங்க ஏரியா கூட வர முடியாது. मनुष्य जो उस गुप्त जगह पे भी नहीं आ सकता। அதான் நம்ம என்ன நினைக்கிறோம்? तो हम क्या நான் सोचते हैं? பார்க்கிறது யாருக்குமே தெரியாது. मैं जो करता हूँ मैं देखता हूँ वो कोई नहीं जानता। ஆனால் लेकिन என் தேவன் யார் தெரியுமா? मेरे परमेश्वर को नहीं जानते हैं। மனுஷனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை கூட அறிந்தவர். मनुष्य के हृदय के गुप्त बातों को भी वो जानता है। ஆண்டவர் ஒரு வீட்டையோ ஒரு ரூமையோ ஒரு ஹோட்டலையோ சொல்லல. परमेश्वर एक घर को एक होटल को या किसी कमरे को नहीं बताता। அந்த அந்தரங்கத்தை அவர் பேசவே இல்லை. उस गुप्त जगह को नहीं बात करता அதை है। விட டீப்பான்னு போறாரு ஆண்டவர். उससे भी गहराई में परमेश्वर जाता है। என்ன தெரியுமா? क्या जानते हैं? உன்னுடைய இருதயத்தின் அந்தரங்கம் கூட ஆண்டவருக்கு तेरे தெரியும். हृदय के गुप्त बातों को भी परमेश्वर जानता है। ஹalleluya हालेलुया। அதான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார். इसलिए यीशु मसीह अच्छी तरह से कहते ஒரு हैं ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. एक स्त्री को इच्छा के अनुसार देखने वाला उसके साथ व्यभिचार करता है। இப்ப அவன் மனதிற்குள் விபச்சாரம் செய்தானா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். उसके मन में वो व्यभिचार किया कि नहीं परमेश्वर जानता है। ஹalleluya हालेलुया। இதுதான் இருதயத்தின் அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்ப்பார். यही हृदय के गुप्त कार्य को परमेश्वर देखता है। ஹalleluya हालेलुया। இது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. ये मनुष्य जान ही नहीं सकता, கண்டுபிடிக்கவே முடியாது. वो उसे पहचान भी नहीं ஆனா सकता। என் தேவனுக்கு அந்த அந்தரங்கமும் தெரியும். लेकिन मेरा परमेश्वर वो गुप्त बात को भी जान सकता है। இருதயத்துல என்ன நினைக்கிறீங்க கூட ஆண்டவர் கண்டுபிடிப்பார். हम हृदय में क्या सोचते हैं वो भी वो जान सकता है। இருதயத்துக்குள் என்ன பேசுறீங்க அதையும் ஆண்டவர் हृदय के अंदर கண்டுபிடிப்பார். क्या बोलते हैं वो भी वो जानता है। அன்னாளை குறித்து சொல்லுகிறது. अन्नाल को लेकर कहते हैं அவர்கள் உதடுகள் அசைந்தது அவ்வளவுதான். उसके होठ जो है हिलने लगे, சத்தம் வெளியே வரல. आवाज बाहर नहीं आई, உள்ள பேசினா मन के अंदर बोलने அந்த लगे। உள்ளத்தின் அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்த்து பதில் उस கொடுத்தார். मन के अंदर बोलने वाले उस विलाप को देखकर परमेश्वर ने उत्तर दिया। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்தரங்கத்தை சோதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर गुप्त हृदय को कैसा वो जांच कर सकता है उसे हमें सोच लेना जरूरी है। ஹalleluya हालेलुया। ஆண்டவரை மனுஷன மாதிரி எடை போடாதீங்க. हम परमेश्वर को मनुष्य के समान तुलना नहीं அவர் करना है। உன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக நீ யோசிக்கிற யோசனைகளையும் வகையறுக்கிற தேவன். अपने मन के अंदर सोच विचार करने वाला हर एक बातों को वो जानकर उसे काटने वाला परमेश्वर। ஹalleluya हालेलुया। அவர் நம்முடைய யோசனைகளை கூட
வகையறுக்கிற தெய்வம் அவர். हमारे सोच विचार को भी वो अलग अलग कर कर देखने वाला है। ஹalleluya. हालेलुया। பிரிச்சு வச்சிருவார் ஆண்டவர். वो अलग अलग कर देगा। நியாயத்தீர்ப்பு நாள்ல न्याय के दिनों में ஆண்டவர் நீ உன் உள்ளத்துல யோசிச்ச காரியத்தை கூட வெளியே கொண்டு வருவார். परमेश्वर तेरे मन में जो सोचा है उससे भी बाहर ले आएगा। சோ ரொம்ப கவனமா இருக்கணும். इसलिए हम बहुत सावधान रहना है। அந்தரங்களை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். गुप्त के बातों को लेकर परमेश्वर न्याय करेगा। ஹalleluya. हालेलुया। சோ அந்தரங்க பாவங்களை தாவீது சொல்லுமா விட்டு விலகி இரு. जैसे दाऊद कहता है हम गुप्त बातों के सारे पापों को छोड़ देंगे। அந்தரங்கத்துல எதையும் பண்ண மாட்டோம். मैं गुप्त में कुछ नहीं करूंगा पिता। ஹalleluya. हालेलुया। நான் எந்த ஒரு தவறும் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்ல பண்ண மாட்டேன். मैं परमेश्वर के सामने कोई भी गलती वो नहीं जानेगा ऐसे सोचकर नहीं करूंगा। என் சிந்திக்கிறதே ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியும். मेरे सोच विचार को वो अगर जान सकता है तो செயலை கொண்டு வர மாட்டாரா? मेरे कामों को नहीं देख सकता है। கண்டிப்பா ஆண்டவர் பாப்பா. निश्चय वो देखेगा। ஹalleluya. हालेलुया। கடைசியா ஒரு சொல்லி முடிக்கிறேன். आखिर में एक बताकर समाप्त करेंगे। ஏழாவதாக सातवां, ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? परमेश्वर कैसे न्याय करता है। ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் रोमियो 2 अध्याय के 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 29 उसका 29वां वचन हम देखेंगे। உள்ளத்திலே யூதனானவனே யூதன். मन में जो यहूदी है वही यहूदी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப உள்ளத்திலே யூதனானவனே யூதன். मन में जो यहूदी है वही यहूदी है, புறம்பாய் செய்தவன் யூதன் அல்ல. लेकिन बाहरी रूप में दिखावे के अनुसार जो करता है वह नहीं। இந்த வசனத்தை நான் விளக்கணும் அப்படினா इस वचन को अगर समझाना है நீங்க तो வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்க. आप घर पर जाकर पढ़िए। 17ஆம் வசனம் முதல் 29 வரைக்கும் படித்துக் கொள்ளுங்கள். आप 17वां वचन से लेकर आप லாஸ்ட் 29 तक आप पढ़ लीजिए। ஹalleluya. அந்த 17 இருந்து 29 வரைக்கும் பார்க்கும் பொழுது अब 17 से लेकर 29 तक तब जब पढ़ते ஆண்டவர் हैं சொல்லுகிறார், परमेश्वर कहता है உனக்கு நியாயப்பிரமாணம் நான் யூதன் என்று சொல்லுகிறாய். तो न्याय के अनुसार तो यहूदी कहता है நான் ஒரு யூதன் मैं एक यहूदी हूँ என்று சொல்லி, ऐसा कहकर, ஆனால் அந்த யூதனுக்கு ஏற்ற கிரியை செய்யவில்லை. लेकिन उस यहूदी के अनुसार तूने क्रिया नहीं किया। ஹalleluya. हालेलुया। மற்றவர்களுக்கு போதிக்கிற, दूसरों को तो प्रचार करता है ஆனால் நீ அதை செய்ய लेकिन மாட்டேங்கிறாய். तू उसे नहीं करता है। உன்னை குருடருக்கு வழிகாட்டியாக வைத்திருக்கிறாய். तू अपने लोगों को अंधे के लिए तो रास्ता दिखाने वाला रखा है। ஹalleluya. हालेलुया। அத 21 சொல்லுகிறது, 21 वचन कहती है மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் तो இருக்கலாம். दूसरों को सिखाने वाला तू अपने आप को नहीं सिखाता। களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? चोरी नहीं करना कर कर उपदेश देने वाला तू अब चोरी करता है। ஓகே, இங்க எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறது? यहाँ पर कैसे न्याय இங்க किया? சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर कहा गया है இவன் ஒரு ஊழியம் பார்க்கறான். यहाँ पर एक सेवा करता है। என்ன ஊழியம்? क्या सेवा करता है? நீங்க பாவம் செய்யாதீங்க, तू पाप मत करना, களவு செய்யாதீங்க चोरी मत करना। என்று நான் ஒரு யூதன் அடிப்படையில் நான் ஊழியம் செய்கிறேன். मैं एक यहूदी हूँ और उस यहूदी के अनुसार मैं एक सेवा करता हूँ। ஆனால் लेकिन ஊழியம் செய்த அவன் सेवा करने वाला वो செய்த ஊழியத்திற்கு ஏற்ற கிரியை செய்யவில்லை. करने वाले सेवा के अनुसार अपने कामों को नहीं किया। அப்ப கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? परमेश्वर कैसे न्याय என்ன करेगा? சொல்கிறார் என்றால், वहाँ पे क्या कहते हैं? உங்களுடைய ஊழியத்தின்படி கர்த்தர் நியாயம் தீர்க்க மாட்டார். तुम अपने सेवा के अनुसार न्याय नहीं किए जाएंगे। ஹalleluya. हालेलुया। அவர் யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார். वो अपने अनुसार वो न्याय करेगा। அதை இப்படி मैं சொல்லலாம், उसे ऐसे भी कह सकता हूँ, தேவ சித்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார். परमेश्वर अपनी इच्छा के अनुसार न्याय करेगा। ஹalleluya. हालेलुया। நம்ம சொல்லலாம், हम कहेंगे நான் ஊழியம் பார்த்தேன், பெரிய பெரிய ஊழியம் मैंने பார்த்தேன். सेवा किया, बड़े बड़े सेवा நீங்க किए। இந்த சம்பவத்தை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். आप इस संभावना को मत्ती की किताब में भी देख सकते हैं। 7वां அதிகாரம் 7वें अध्याय में देख 21 सकते to 23 வரைக்கும் பார்க்கும் பொழுது हैं। 21 से लेके 23 तक आप देख அங்க सकते हैं। வந்து சொல்லுவாங்க, இயேசுட்ட வந்து वहां पर आके यीशु से कहेंगे உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை आपके துரத்துவேன், नाम से हमने शैतान को भगाया, உம்முடைய நாமத்தினால வியாதியை சுகமாக்குவேன். हमने आपके नाम से बीमारों को चंगा किए। இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு வார்த்தை சொல்றார், यीशु मसीह एक अच्छे से शब्द कहता நீங்கள் है, யார் என்று எனக்கு தெரியாது. आप कौन है कर मैं नहीं जानता। அதை விட இன்னொரு காரியம் சொல்றாரு, उससे बढ़कर एक कहते हैं, எவ்விடத்தாரோ அதுவும் எனக்கு தெரியாது. तो कहां से आए वो भी मैं नहीं जानता हूं। ஹalleluya. हालेलुया। ஆனா அவன் சொல்ற காரியம் என்ன लेकिन தெரியுமா? वो क्या कहता है? இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்து, यीशु के नाम से हमने शैतान को भगाया, இயேசுவின் நாமத்தினால வியாதிகளை குணமாக்குறோம். यीशु के नाम से मैं बीमारी को चंगा किए। அவன் ஒரு நல்ல பெரிய ஊழியத்தை பண்ணி वो இருக்கிறான், बड़े एक सेवा को किया है, பெரிய ஊழியக்காரர். एक बड़ा एक सेवक है। ஆனா ஆண்டவர் யாருன்னே தெரியாது. लेकिन परमेश्वर कहता है कि मैं कौन नहीं காரணம் जानता என்ன हूं। தெரியுமா? उसका कारण क्या அந்த है? 23 வசனம் சொல்லுகிறது, 23 वचन कहती है, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் स्वर्ग में रहने वाला और पिता की इच्छा के अनुसार न किए रहने वाला कोई भी எவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. कोई भी स्वर्ग में नहीं आ सकता। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன தெரியுமா? इसका मतलब क्या நாம் है? ஊழியம் செய்கிறதுனால் பரலோகத்துக்கு போவாங்கற தப்பு கணக்கு हम போடாதீங்க. सेवा करते हैं इसलिए हम स्वर्ग जाएंगे, ऐसे हमने गलत समझ रखा है। ஹalleluya. हालेलुया। நான் பெரிய ஊழியம் பண்றேன், मैं एक बड़ा सेवा करता நல்ல हूं, பிரசங்கம் பண்றேன், अच्छा मैं संदेश நல்ல देता हूं, ஆராதனை मैं நடத்துறேன், अच्छा आराधना चलाता நல்ல हूं, பாட்டு படிக்கிறேன், अच्छा गीत गाता நல்ல हूं, ஜெபம் பண்றேன், अच्छा प्रार्थना करता हूं, எவ்ரி வீக் நான் சபையை வந்து கழுவி சுத்தம் பண்றேன். मैं हर हफ्ते आके कलीसिया को साफ कर धोता हूं, ஆமா, சபைக்குள்ள அத்தனை வேலையை நான் मैं பார்க்கிறேன். कलीसिया के हर काम को मैं करता இது हूं। நிமித்தம் பரலோகத்துக்கு போவேன் கனவு காணக்கூடாது. इसके कारण मैं स्वर्ग जाऊंगा ऐसे सपना मत सोचना। ஹalleluya. हालेलुया। அதை எப்படி சொல்லணும்? मैं ऐसे भी कह सकता हूं, இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ये सब आपके लिए दिया गया जिम्मेदारी आपको निश्चय करना செய்ய है, வேண்டாம்னு சொல்லல. इसे नहीं करना ऐसे नहीं நல்ல कहते ஊழியம் हैं। பாருங்க, अच्छा सेवा நல்ல कीजिए, ஆராதனை நடத்துங்க, अच्छा आराधना चलाइए, நல்ல பாட்டு படிங்க, अच्छा गीत गाइए, மியூசிக் போடுங்க, अच्छा
म्यूजिक बजाइए। சபைக்கான அத்தனை சுத்திகரிப்பு வேலைகளையும் அத்தனை வேலைகளையும் பாருங்க. कलीसिया के लिए जो भी योग्य साफ सफाई के सारे काम कीजिए। ஆனால் அத்தனை வேலைகளிலும் लेकिन उन सारे कामों में, அத்தனை ஊழியங்களிலும் उन सारे सेवाओं में என் பிதாவின் சித்தம் நிறைவேறி இருந்தால் மாத்திரமே பரலோகம் அங்கீகரிக்கும். मेरे पिता की इच्छा अगर पूरी हुई होती तो इस स्वर्ग उसे स्वीकारेगी। ஹல்லேலூயா. हालेलुया। பிதாவின் சித்தம் நிறைவேறல. परमेश्वर की आशा इच्छा जो என்ன पूरा நாலு नहीं பேர் हुई, நல்ல பேசணும். मुझे 4 लोग अच्छा बड़ाई करना என்ன है, ஊழியம் பண்ணா அந்த ஊழியம் பண்ணாமே இருக்கலாம். तो सेवा को किए बिना रहना वही सही रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அவர்களை பார்த்தான் சொல்லுகிறார். परमेश्वर ऐसे लोगों को भी देखकर कहता है, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. कौन है मैं नहीं जानता, எந்த ஊர்காரன் எனக்கு தெரியாது. कौन से गांव का मैं नहीं எந்த जानता, ஜாதிகாரன் எனக்கு कौन தெரியாது. से जाति का मैं नहीं எந்த जानता, சர்ச்சுக்காரனே தெரியாதுன்றாங்க. कौन से चर्च का मैं नहीं जानता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஊழியம் செய்வது பெரிய காரியம் அல்ல. सेवा करना बड़ी बात नहीं, ஊழியத்துல பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறதா? सेवा में परमेश्वर की इच्छा पूरा होती है நியாய क्या? திருப்பனால அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். न्याय की दुनिया में परमेश्वर यही देखेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த வேலைகளை செய்தாலும் हम कोई भी काम करें, நான் இது இயேசுவுக்காக செய்றேன். मैं इसे यीशु के लिए करता हूँ, இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. इसमें मेरा नाम नहीं प्रकट हो। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த எண்ணத்தோடு வேலை செய்யுங்க. उस सोच के साथ आप काम அப்படி कीजिए। செய்ய விருப்பம் இல்லையா? ऐसे काम करने के लिए चाहत नहीं है வேலையே क्या? செய்யாதீங்க. आप काम ही मत करना, ஹல்லேலூயா. हालेलुया। ஊழியமே செய்ய वो வேண்டாம். सेवा को कीजिए मत करना। ஏன் இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்காம இருக்கீங்க? அவ்வளவுதான். बस दूसरों को क्यों आप जगह नहीं देते, इतना ही है। ஏன்னா ஆண்டு அழகாய் ஒரு வார்த்தை சொல்லி परमेश्वर एक अच्छी तरह से कहते हैं, எஸ்தரை ஜெபிக்க சொல்லிச்சு. एस्तर को प्रार्थना करने के लिए कहा, ராஜாட்ட போய் பேசு அப்படிங்க. तो राजा से जाके बात कर ऐसे कहा। எஸ்தர் முதல்ல என்ன சொன்னார்? एस्तर ने पहले क्या कहा? முடியாது அப்படின்னு. नहीं कर मना कर மோர்தேகாய் दिया। அழகான ஒரு வார்த்தை சொன்னார். मुर्दीकाई ने एक अच्छे से एक वचन को कहा, இன்னைக்கு முடியாதுன்னா விட்டுரு, பிரச்சனை आज இல்ல. अगर नहीं होगा तो छोड़ देना, யூதருக்கு ரட்சிப்பு வேற வழியா வந்துரும். लेकिन यहूदियों के लिए उद्धार कोई और मार्ग से आएगा। நீ உன் தகப்பன் விட்டார அழிந்து போகும். लेकिन तू और तेरे पिता की घराना नष्ट हो जाएगी। என்ன தெரியுமா? इसका मतलब நீ क्या போய் जानते हैं? ராஜாட்ட பேசலனா இரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. तू राजा से बात नहीं किएगा तो चलेगा, तू रहना। ஆண்டவர் யூதர்களாகி எங்களை ரட்சிப்பார். लेकिन परमेश्वर यहूदी हमें उद्धार करेगा, அவர் ரட்சிக்கும் பொழுது நீ அழிஞ்சு போயிரு. लेकिन वो हमें उद्धार करते समय तू नष्ट हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி தாங்க. उसी तरह நான் எனக்காக, என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய பெயர் புகழுக்காக मैं अपने लिए, अपने नाम के बड़ाई के लिए मैं अपने लिए सब कुछ करता रहा। ஒரு ஊழியத்தை செய்யாம இருந்தா ரொம்ப நல்லது. அந்த இடத்துல இன்னொருத்தன் ஊழியம் பார்ப்பான். अगर उस जगह में मैं सेवा नहीं किया तो भी अच्छा होगा, उस जगह पर कोई और आके सेवा करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த எண்ணம் சபைக்கு வரணும். आज ये सोच विचार कलीसिया को आना चाहिए। எதை செய்தாலும் मैं कुछ भी करूं, கர்த்தருக்கென்று செய்யுங்கள். मैं परमेश्वर के लिए करूं। அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நியாயத்திருப்பனால அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். न्याय के दिन में परमेश्वर उसी को செய்த चाहेगा। ஊழியத்துல ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு மகிமைப்பட்டிருக்கு. हमने किए हुए सेवा में परमेश्वर की नाम कितनी महिमा पाई है। செய்த வேலையில அவர் நாமம் எவ்வளவு हमने மகிமைப்பட்டிருக்கு. किए हुए कामों में उसकी नाम की कितनी महिमा हुई है। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். हम उसके इच्छा के अनुसार ஏன்னா करना அவர் है, யதார்த்தமாய் நியாயம் தீர்க்கிற தெய்வம். क्योंकि वो उसके अनुसार न्याय करने वाला ஹல்லேலூயா. परमेश्वर। हालेलुया। 10ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. इब्रानियों 10वां अध्याय उसका 36वां वचन कहती நீங்கள் है, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து तुम परमेश्वर की इच्छा के अनुसार किए करके வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு प्रतिज्ञा किए हुए को हासिल करने के लिए பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. धीरज आपके लिए जरूरी है। தேவ சித்தத்தின்படி செய்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட परमेश्वर की इच्छा के अनुसार करने पर ही हम किए हुए प्रतिज्ञा को पा सकते हैं। ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने प्रतिज्ञा दिया है, என் பிதா வீட்ல अनेक வாசஸ்தலம் இருக்கு. मेरे पिता के घरों में कई सारे निवास स्थान है। உங்களுக்கு நான் ஒரு அறை ஆயத்தம் பண்ண போறேன். मैं आपके लिए एक कमरा तैयार करने वाला நான் हूं। மீண்டும் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். मैं फिर से आकर तुम्हें ले जाने वाला हूं। கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். परमेश्वर ने हमें ले दिया गया பரலோகத்துக்கு प्रतिज्ञा இயேசு நம்மை है। கூட்டி போவானுக்கு வாக்குத்தத்தம். यीशु मसीह हमें स्वर्ग ले जाएगा, ऐसे हमें वादा किया है। அதை பெறணும் அப்படினா अगर उसे हासिल करना है तो அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். हम उसकी इच्छा के अनुसार करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப 7 வித கோட்பாடுகள் இன்னைக்கு இருக்கிறது. 7 तरह के सिद्धांत हमारे लिए दी गई है। ஹல்லேலூயா. हालेलुया। 1 पहला, அவருடைய சத்தியத்தின்படி நியாயம் उसके தீர்ப்பார். सत्य के अनुसार वो न्याय करेगा। இரண்டாவது दूसरा, திரளாக சேர்த்து வைத்த பாவத்தின் குற்றங்களின் நிமித்தம் நியாயம் ढेर தீர்ப்பார். सारे इकट्ठा किए हुए पाप के अनुसार हमें न्याय करेगा। மூன்றாவது நம்முடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்ப்பார். तीसरा, हमारे कामों के अनुसार न्याय करेगा। நான்காவது பட்சபாதம் இல்லாமல் நியாயம் चौथा, தீர்ப்பார். पक्षपात के बिना न्याय करेगा। ஐந்தாவதாக पांचवा, நம்முடைய அறிவின்படி அல்ல செயலின்படி நியாயம் हमारी தீர்ப்பார். बुद्धि के अनुसार नहीं लेकिन हमारे कामों के अनुसार न्याय करेगा। ஆறாவதாக छठवा, அந்தரகத்தின்படி நியாயம் தீர்ப்பார். हमारे गुप्त में करने वाले कामों के अनुसार न्याय करेगा। ஏழாவதாக सातवां, ஊழியத்தின்படி அல்ல हमारी सेवा के अनुसार தேவ नहीं, சித்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார். परमेश्वर की इच्छा के अनुसार न्याय So, இப்படிப்பட்ட करेगा। நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. इस तरह के न्याय हमारे लिए इंतजार இதற்கு करती है। நீங்களும் நானும் ஆயத்தப்பட इसके வேண்டும். लिए आप और मुझे तैयार होना जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் अनेक காரியங்கள் வேதம் முழுவதும் படிக்க முடியும். और कई सारे बातें हम पूरे शास्त्र भर में पढ़ सकते ஆனால் हैं, இன்றைக்கு இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நாம் கற்று இருக்கிறோம். लेकिन आज इस एक अध्याय से हमने कई बातें सीखे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக. न्याय के दिनों के लिए तैयार रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया।
So kata சீக்கிரம் வர போகிறார். परमेश्वर बहुत जल्दी आने அவர் वाला है। வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். उसके आगमन के लिए आप और मुझे तैयार होना கர்த்தர் जरूरी எப்படி है। நியாயம் தீர்ப்பார் என்று இன்னைக்கு அழகாய் சொல்லி இருக்கிறோம். परमेश्वर कैसे न्याय करेगा आज अच्छी तरह से सिखाया है। இதன்படி வாழ ஒப்பு हम கொடுப்போம். इसके अनुसार जीने के लिए अपने आप கர்த்தர் को समर्पित உங்களையும் करें। எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண பரலோகத்தை தருவார். परमेश्वर ने आपको और मुझे प्रतिज्ञा किया हुआ स्वर्ग राज्य को निश्चय देगा। நாம் எல்லாம் எழும்பி நின்று आइए हम सब खड़े होकर கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க हम போகிறோம். परमेश्वर के पास समर्पण करने वाले கர்த்தர் பெரிய காரியங்களை हैं। செய்வார். परमेश्वर बड़े कार्य